ஜெபம் பண்ண கடவோம். தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள். அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார். கர்த்தர் அவர்கள் முன்னணியில் நடந்து போவார். மகா பரிசுத்தமும் அன்பும் கிருபைகளும் நிறைந்த பரலோக பிதாவே, இந்த பரிசுத்தமான மனமகிழ்ச்சி நாளின் காலை ஆராதனை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஆண்டவர் தாமே இந்த ஆராதனை வேளையில் எங்கள் மத்தியில் எழுந்தருளி உம்முடைய பிரசன்னத்தினால் நிறைத்து எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்திட வேண்டும் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக இந்த தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் தூய பிதாவே, ஆமென். ஆராதனைக்கு ஆரம்பமாக ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாக. கீதம் 411, பாமாலை 265 பாடுவோம். நீர் திவ்ய வழி இயேசுவே. கீதம் 411, பாமாலை 265 பாடுவோம். துன்மார்க்கன் தான் செய்த துன்மார்க்கத்தை விட்டு விலகி நியாயத்தையும் நீதியும் செய்வானேயாகில் அவன் தன் ஆத்துமாவை பிழைக்க பண்ணுவான். உங்கள் வஸ்திரங்களை அல்ல, உங்கள் இருதயங்களை கிழித்து தேவனாய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமாய் இருக்கிறார். நமக்கு பாவமில்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாயிருப்போம். சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு கர்த்தர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். பிரியமான சகோதர சகோதரிகளே,
நம்முடைய பரமபிதாவாகிய சர்வ வல்லமுள்ள தேவனுடைய அளவிலாத தயவினாலும் இரக்கத்தினாலும் பாவ மன்னிப்பை பெறுவதற்காக நாம் செய்த பலவிதமான பாவங்களையும் அக்கிரமங்களையும் அவர் சந்நிதியில் மாயமாய் மறைத்து கொள்ளாமல் பணிவும் தாழ்மையும் துக்கமும் கீழ்ப்படிதலும் உள்ள இருதயத்தோடு அறிக்கையிட வேத வசனம் பற்பல வாக்கியங்கள் நம்மை ஏவுகிறது. நாம் எக்காலத்திலும் தேவனுக்கு முன்பாக நம்முடைய பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கையிட வேண்டுவதுமன்றி அவருடைய திருக்கரங்களினாலே நாம் பெற்றுக்கொண்ட மேன்மையான உபகாரங்களுக்காக சோத்திரம் செலுத்தவும் மிகவும் சிறந்த அவருடைய புகழை பிரஸ்தாபம் பண்ணவும் அவருடைய மகா பரிசுத்த வசனத்தை கேட்கவும் நம்முடைய சரீரத்துக்கும் ஆத்மாவுக்கும் தேவையானவர்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கூடி வந்திருக்கிற தருணத்தில் பாவங்களை அறிக்கையிடுவது நமது விசேஷத்த கடமையாக இருக்கிறது. ஆகையால் இங்கே இருக்கிற நீங்கள் யாவரும் சுத்த இருதயத்தோடும் தாழ்ந்த சத்தத்தோடும் பரம கிருபாசன தண்டில் என்னுடனே கூட சேர்ந்து நான் சொல்லுகிற பிரகாரம் சொல்ல உங்களை வேண்டிக் கொள்கிறேன். ஜெபம் பண்ண கடவோம். பொதுவான பாவரிக்கை ஜெபத்தை ஏறெடுப்போம். சர்வ வல்லமை மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, நாடுகளைப் போல நாங்கள் உம்முடைய வழிகளை விட்டு வழி விளைந்து போனோம். எங்கள் இருதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம். உமது பரிசுத்த கற்பனைக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தக்கவளை செய்யாமல் செய்யத்தகாதவளை செய்து வந்தோம். எங்கள் சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே தேவரீர் எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் மனிதருக்கு அருளிச்சித வாக்குத்தத்தங்களின்படியே நிர்வாகிக்குள்ள குற்றவாளிகளாக எங்களுக்கு இறங்கும். தப்பதங்களை அறிக்கையிடுகிற எங்கள் மேல் பொறுமையாயிரும். பாவத்து நிமித்தம் துக்கப்படுகிற எங்களை சீர்படுத்தும். இரக்கமுள்ள பிதாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் இனி தேவ பக்தியும் நீதியும் தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் நடந்து வர இயேசு கிறிஸ்து நிமித்தம் எங்களுக்கு கிருபையை செய்தருளும். ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாய் இருக்கிற சர்வ வல்லமுள்ள தேவன் பாவியின் மரணத்தை விரும்பாமல் அவன் தன் பாவத்தை விட்டு திரும்பி பிழைப்பதையே விரும்பி பாவத்து நிமித்தம் துக்கப்படுகிற தமது ஜனத்துக்கு பாவ விமோசனத்தையும் மன்னிப்பையும் கூறி அறிவிக்க தம்முடைய பணிவிடைக்காரருக்கு அதிகாரத்தையும் கட்டளையும் அருளி செய்திருக்கிறார். மெய்யாய் மனம் திரும்பி தமது பரிசுத்த சுவிசேஷத்தை உண்மையாய் விசுவாசிக்கிற யாவருக்கும் அவர் பாவங்களை மன்னித்து விமோசனம் செய்கிறார். ஆகையால் கடைசியில் அவர் நித்திய ஆனந்தத்தில் சேரத்தக்கதாக இத்தருணத்தை நாம் செய்கிறது அவருக்கு பிரியமாக இருக்கவும் இனி உயிரோடு நாளெல்லாம் மாசில்லாமல் பரிசுத்தமுள்ளதாக நடக்கவும் அவர் நமக்கு மெய்யான மனம் திரும்புதலையும் தம்முடைய பரிசுத்த ஆவியை அருளி செய்ய வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் அவரை வேண்டிக் கொள்ள கடவோம். ஆமேன். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுகிறது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றாட அப்பத்தை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாக குற்றம் செய்கிறவர்களுக்கு மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்னைக்கும் உடையவரே. ஆமென். ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளும். தேவனே, எங்களை ரட்சிக்க விரைவாய் வாரும். ஆண்டவரே, எங்களுக்கு சகாயம் பண்ண பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக. கர்த்தரை துதியுங்கள்.
கரம் உருவாக்கிட்டு நம்மை வணங்குவதற்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழாற்படுகிற கடவும் வாருங்கள். அவனுடைய தேவன் நாம் செல்கிறோம். அவரை வணங்க ஆடுகிறோமே. இன்னொரு சத்தத்தை கேட்பீர்களாக. வனாந்தரத்திற்கும் முன்னபோதும் ஸ்வரம் நடந்தது போல உங்கள் இதயத்தை கட்டினார். பரிதாபையுங்கள். அங்கே ஒரு பிதாக்களை சோதரித்து இரண்டரை பார்த்து என் கிரியாயும் கண்டார்கள். நான் பசுமாய் நான் சிந்தினேன். ஆலோசித்து அவர்கள் அனுப்புகிறார். இருகண்மல தினம் என்றும் இரண்டு கண்களை அறியாதவர்கள் என்றும் சொல்லி என்னுடைய பாதையில் அவர் பிரவேசிப்பதில்லை என்று என்னுடைய கோபத்திலே ஆணையிட்டேன். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. முறைமுறையாக வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் 146 சங்கீதம். 146 சங்கீதத்தை முறைமுறையாக வாசிப்போம். அல்லேலூயா, என் ஆத்துமாவே கர்த்தரை துதி. நான் உயிரோடு இருக்கும் மட்டும் கர்த்தரை துதிப்பேன். நான் உள்ளளவும் என் தேவனை கீர்த்தனம் பண்ணுவேன். பிரபுக்களையும் ரட்சிக்க திராணி இல்லாத மனுபுத்திரரை நம்பாதேயுங்கள். அவனுடைய ஆவி பிரியும். அவன் தன் மண்ணுக்கு திரும்புவான். அந்நாளிலே அவன் யோசனைகள் அழிந்து போம். யாக்கோபின் தேவனை தன் நம்பிக்கையாக கொண்டிருந்து தன் தேவனாகிய கர்த்தர் மேல் நம்பிக்கையை வைக்கிறவன் பாக்கியவான். அவர் வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகளுடைய யாவையும் உண்டாக்கினவர். அவர் என்னென்றைக்கும் உண்மையை காக்கிறவர். அவர் ஒடுக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் செய்கிறார். பசியாயிருக்கிறவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறார். கட்டுண்டவர்களை கர்த்தர் விடுதலையாக்குகிறார். குருடரின் கண்களை கர்த்தர் திறக்கிறார். மடங்கடிக்கப்பட்டவர்களை கர்த்தர் தூக்கி விடுகிறார். நீதிமான்களை கர்த்தர் சிநேகிக்கிறார். பரதேசிகளை கர்த்தர் காப்பாற்றுகிறார். அவர் திக்கற்ற பிள்ளைகளையும் விதவைகளையும் ஆதரிக்கிறார். துன்மார்க்கனின் வழியையோ கவிழ்த்து போடுகிறார். கர்த்தர் சதா காலங்களிலும் அரசாளுகிறார். சீயோனே உன் தேவன் தலைமுறை தலைமுறையாகவும் ராஜரீகம் பண்ணுகிறார். அல்லேலூயா. வாசிக்க வேண்டியன பொதுவான வேத பாடம் உபாகமும் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 9ஆம் வசனம் முடிய. உபாகமும் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 9ஆம் வசனம் முடிய. நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் நீயும் உன் குமாரனும் உன் குமாரத்தையும் நான் உனக்கு விதிக்கிற அவருடைய எல்லா கற்பனைகளையும் கட்டளைகளையும் கை கொள்ளுகிறதுனாலே உன் வாழ்நாட்கள் நீடித்திருக்கும்படி நீங்கள் சுதந்திரிக்கப் போகிற தேசத்திலே கை கொள்ளுவதற்காக உங்களுக்கு போதிக்க வேண்டும் என்று உங்கள் தேவனாகிய கர்த்தர் கற்பித்த கற்பனைகளும் கட்டளைகளும் நியாயங்களும் இவைகளே. இஸ்ரவேலே, நீ நன்றாய் இருப்பதற்கும் உன் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொன்னபடி பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தில் நீ மிகவும் விருத்தி அடைவதற்கும்
அவைகளுக்கு செவி கொடுத்து அவைகளின்படி செய்ய சமாதானமாயிரு. இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகள் உன் இருதயத்தில் இருக்க கடவது. நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து, நீ உன் வீட்டில் உட்கார்ந்திருக்கிற போதும், வழியில் நடக்கிற போதும், படுத்து கொள்ளுகிற போதும், எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசி அவைகளை உன் கையின் மேல் அடையாளமாக கட்டி கொள்வாயாக. அவைகள் உன் கண்களுக்கு நடுவே ஞாபக குறியாய் இருக்க கடவது. அவைகளை உன் வீட்டு நிலைகளிலும் உன் வாசல்களிலும் எழுதுவாயாக என்பது வாசிக்க வேண்டியான பொதுவான வேத பாடம் வாசித்தாயிற்று. விசுவாச பிரமாணத்தை பாடலாக பாடுவோம். எழுந்து பரன்
கர்த்தரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே திருநெல்வேலி திருமண்டலம் கல்லடைக்குறிச்சி சிஎஸ்ஐ கிறிஸ்து ஆலயத்தின் சார்பாக இந்த ஆராதனை வேளையிலே பங்கு பெறும்படி வந்திருக்கிறவங்க அனைவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். ஆண்டவருடைய கிருபையும் ஆசீர்வாதமும் உங்கள் அனைவரோடு கூட இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக. ஒவ்வொரு வாரமும் உங்களோடு கூட சேர்ந்து கர்த்தரை ஆராதிக்கும்படியே கர்த்தர் கொடுத்த கிருபைகளுக்காக ஆண்டவரை துதிக்கிறேன். விசேஷமாக இந்த நல்ல வாய்ப்புகளை நமக்கு ஒவ்வொரு வாரம் தந்து வருகிற நம்முடைய அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய அருமையான ஐயா சாது சுந்தர் செல்வராஜ் அவர்களுக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். நம்ம எல்லாரும் கர்த்தரை ஆராதிக்க வேண்டும், அதனுடைய மேன்மையான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு பெரிய ஒரு தரிசனத்தோடு கூட வாஞ்சியோடு கூட ஐயா அவர்கள் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார்கள். கர்த்தர் தாமே சாதை அவர்களையும் அவர் செய்து கொண்டு வருகிற ஏஞ்சல் தொலைக்காட்சி ஊழியங்கள் மற்றும் இயேசு ஊழியங்களை அபரிவிதமாய் ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய தனி ஜெபங்களிலே, குடும்ப ஜெபங்களிலே ஐயா அவர்களுக்காக அப்படி ஊழியங்களுக்காக ஜெபிப்போம், ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். ஒவ்வொரு வாரமும் மிகுந்த ஜெபத்தோடும் அதிக பிரயாசத்தோடு கூட உங்களுக்கு இந்த ஆராதனை வேலையை வழங்கி கொண்டு வருகிறோம். உங்களுடைய ஜெபங்கள் அதிகமாக எங்களுக்கு தேவை. எனக்காக, என்னோடு கூட இந்த ஊழியத்தில் பங்கெடுத்து கொண்டு வருகிற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்காகவும் விசேஷமாக நீங்கள் ஜெபிக்கும்படியாக அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். அது மாத்திரமல்ல, இந்த ஆராதனை வேலையை ஒளிப்பதிவு செய்வதற்கு ஏராளமான தேவைகள் உண்டு. கர்த்தர் உங்கள் உள்ள தேவைன்னு சொன்னால் எங்களை மனமு வந்து தாங்க முன்வரலாம். நிச்சயமாக அதனுடைய ஆசீர்வாதங்களை இம்மையிலும் மறுமையிலும் ஆயிரமாக பெற்றுக்கொள்வீர்கள் என்பதில் சந்தேகம் கிடையாது. இந்த வாரத்திலும் இந்த ஆராதனை வேளையை நமக்கு ஒளிப்பதிவு செய்வதற்கு தாங்க முன் வந்திருக்கின்ற காட்பாடியை சார்ந்த திருமதி ஸ்டெல்லா அம்மா அவர்களுக்காக ஆண்டவரை துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். நம்முடைய ஊழியத்தை அதிகமாய் நேசிக்கின்ற ஒரு அருமையான சகோதரி. அவர்கள் இந்த வாரத்திலும் தன்னுடைய பிறந்தநாளை காணும்படியாக தேவன் கிருபை செய்திருக்கிறார். அதை எண்ணி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அருமையான சகோதரி ஸ்டெல்லா அம்மா அவர்கள் இந்த ஆராதனைகளை தாங்கியிருக்கிறார்கள். கர்த்தர்தாமே அருமையான சகோதரி அவர்களையும் அவருடைய குடும்பத்தையும் அபரிவிதமாக ஆசீர்வதிப்பாராக. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 41 அதிகாரம் 14 சொல்லுகிறது, யாக்கோபு என்னும் பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, பயப்படாது, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தரும் இஸ்ரவேலின் பரிசுத்தருமாகிய உன் மீட்பர் உரைக்கிறார் என்ற வார்த்தையின்படியே அருமையான சகோதரியே, ஆண்டவர் அபரிவிதமாய் ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவர் உனக்கு துணையாயிருந்து எல்லா நன்மைகளையும் கிருபைகளையும் ஆரோக்கியத்தையும் கொடுத்து ஆண்டவர் தாமே ஆசீர்வதிப்பாராக. அது மாத்திரமல்ல, நம்முடைய ஊழியத்தை அதிகமாய் நேசிக்கின்றவர்கள், நமக்காக ஜெபிக்கின்ற, பல வகையிலே நம்மை தாங்கி வருகிற அருமையான சென்னையை சார்ந்த ஓஎம்ஆர் பகுதியில் வசித்து கொண்டிருக்கின்ற ஒரு அருமையான குடும்பத்தினர், அவர்களும் நம்முடைய ஊழியங்களை அதிகமாக ஆதரிக்கிறவர்கள். அவர்களுக்காக கர்த்தரை துதிக்கிற விசேஷமாக அருமையான சகோதரி அவர்கள் தன்னுடைய 75வது பிறந்த நாளை இந்த வாரத்தில் காணும்படியாக கிருபை செய்திருக்கிறார். அதற்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரை துதிக்கிற, ஸ்தோத்தரிக்கிற அருமையான சகோதரி அவர்களையும் அவருடைய குடும்பத்தையும், தேவனுக்கு கொடுத்த 3 பிள்ளைகள், அவருடைய அருமையான குடும்பங்கள், பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காகவும் ஆண்டவர் துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். ஆண்டவர் தம்முடைய வேதத்திலே வாக்குத்தத்தம் செய்திருக்கிறபடியே சங்கீதங்களின் புஸ்தகம் 147 சங்கீதம் இங்கு வசனம் சொல்லுகிறது, 13, 14 ஆகிய வசனங்களிலே, அவர் உன் வாசல்களின் தாழ்பாடுகளை பலப்படுத்தி உன்னிடத்தில் உள்ள உன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். அவர் உன் எல்லைகளை சமாதான முளைவிலாக்கி உச்சிதமான கோதுமையினால் உன்னை திருப்தியாக்குகிறார் என்ற வார்த்தையின்படியே தர்மையான குடும்பத்தின் பிள்ளைகளையும் அபரிவிதமாய் ஆசீர்வதிப்பாராக. தேவ கிருபை இந்த அருமையான குடும்பத்தின் அனைவரோடு கூட எப்பொழுது நிலைத்திருப்பதாக. இந்த நாளிலும் இந்த ஆராதனை வேளையை நாம் ஒரு துதி ஆராதனையாக ஆசரிக்கும்படியாக தேவன் கிருபை செய்திருக்கிறார். அதற்காக ஆண்டவரை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த நாளிலும் கோயில்பட்டியிலிருந்து அருமையான சகோதரர் சுந்தர் அவர்கள் ஹெவன்லி ஜாய்ஸ் மினிஸ்ட்ரிஸ் இந்த அருமையான ஊழியங்களை செய்து கொண்டு வருகிற அருமையான சகோதரர் அவர்கள் நம்ம மத்தியிலே வந்திருந்து இந்த துதி ஆராதனை நடத்த இருக்கிறார்கள். நம்ம எல்லாரும் சேர்ந்து ஆண்டவரை பாடி மகிமைப்படுத்தி ஆண்டவரை தொழுது கொள்ளுவோம். நிச்சயமாக மேன்மையான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம் என்பது சந்தேகம் கிடையாது.
அது மாத்திரமல்ல, தொடர்ந்து நம்ம மத்தியிலே ஈரோட்டிலிருந்து அருமையான சகோதரர் சாமுவேல் ராஜ் அவர்கள் நம்ம வந்திருப்பது பெரிய மகிழ்ச்சியான ஒரு காரியம். கர்த்தர் வல்லமையாக பயன்படுத்தப்பட்டு வருகின்ற ஒரு சிறந்த ஒரு ஊழியக்காரர். அவர்கள் இந்த நாளில் நம்ம மத்தியில் வந்திருக்கிறார்கள். அவர்கள் நமக்கு ஆண்டவருடைய அருள் செய்தி வழங்குவார்கள். நம்ம ஜெபத்தோடு கூட காத்திருப்போம். ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். தேவ கிருபை உங்கள் அனைவரோடு கூட எப்பொழுதும் நிலைத்திருப்பதாக. ஆமென். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த ஆராதனை வேளையில எங்கள் மத்தியில் இணைந்திருக்கிற உங்கள் யாவரையும் நாங்கள் கல்லிடைக்குறிச்சி CSI கிறிஸ்துநாதர் ஆலயத்தின் சார்பாக உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த ஆராதனையில் எந்த இடத்துல இருந்தாலும் நாம் எல்லாரும் கர்த்தரை ஒருமுகமாய் சேர்ந்து கர்த்தரை துதிக்க போகிறோம். சங்கீதம் 34 சங்கீதம் சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தரை நான் எக்காலத்தில் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும் என்று சங்கீதக்காரன் சொல்லியிருக்கிறார். என்னோடு கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். நாம் ஒருமித்து அவரை நாமத்தை உயர்த்த போகிறோம். எந்த சூழ்நிலையில எந்த இடத்துல இருந்தாலும் இந்த ஆராதனை வேளையில நீங்க கர்த்தரை துதிக்கிற வேளையில கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. சங்கீதம் 34 மையமாக வைத்திருக்கிற ஒரு பாடல், ஃபாதர் பெர்க்மன்ஸ் அவங்க எழுதின பாடல். ஆண்டவரை எக்காலமும் போற்றிடுவேன், அவர் புகழ் எப்பொழுதும் என் நாவில் ஒலிக்கும். நீங்க எல்லாரும் ஒருவேளை விடுதலையோடு கர்த்தரை ஆராதிக்கிற வேளையில வாழ்க்கையில குறைவுகள், வாழ்க்கையில கஷ்டங்கள் வந்தாலும் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில நிறைவான ஆசீர்வாதங்களை தர வல்லவராயிருக்கிறார். நல்ல கையை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஆண்டவரை எக்காலமும் போற்றிடுவே, அவர் புகழ் எப்போதும் என் நாவில் ஒலிக்கும். ஆண்டவரை எக்காலமும் போற்றிடுவே, அவர் புகழ் எப்போதும் என் நாவில் ஒலிக்கும். என்னோடு ஆண்டவரை மகிமைப்படுத்துங்கள், ஒருமித்து அவர் நாமம் உயர்த்திடுவோம். என்னோடு ஆண்டவரை மகிமைப்படுத்துங்கள், ஒருமித்து அவர் நாமம் உயர்த்திடுவோம். நடனமாடி நன்றி சொல்வோம், நடனமாடி நன்றி சொல்வோம். ஆண்டவரை எக்காலமும் ஸ்தோத்தரிப்பே, அவர் புகழ் எப்போதும் என் நாவில் ஒலி. ஆண்டவரை எக்காலமும் போற்றிடுவே, அவர் புகழ் எப்போதும் என் நாவில் ஒலிக்கும். ஆண்டவரை தேடினேன், செவி கொடுத்தார், எல்லாவித பயத்தினின்றும் விடுவித்தார். சொல்வோம், ஆண்டவரை தேடினேன், செவி கொடுத்தார், எல்லாவித பயத்தினின்றும் விடுவித்தார். நடனமாடி நன்றி சொல்வோம், நடனமாடி நன்றி சொல்வோம். ஆண்டவரை எக்காலம் போற்றிடுவே, அவர் புகழ் எப்போதும் என் நாவில் ஒலி. எல்லாரும் சேர்ந்து இருக்கிற எந்த சூழ்நிலையில இருந்தாலும் ஆண்டவரை எக்காலம் நான் ஸ்தோத்தரிப்பேன். அவரை நோக்கி பார்த்ததால் பிரகாசமானே, எனது முகம் வெட்கப்பட்டு போகவே இல்லை. அவரை நோக்கி பார்க்கிற முகம் பிரகாசம் அடைந்தது, வெட்கப்பட்டு போகவே இல்லை. நடனமாடி நன்றி சொல்வோம், நடனமாடி நன்றி சொல்வோம். ஆண்டவரை எக்காலம் போற்றிடுவே, அவர் புகழ் எப்போதும் என் நாவில் ஒலிக்கும். ஆண்டவரை எக்காலமும் போற்றிடுவே, அவர் புகழ் எப்போதும் என் நாவில் ஒலிக்கும். கர்த்தர் நல்லவர், சுவைத்து பாருங்கள், அவரை நம்பும் மனிதர் எல்லாம் பாக்கியவான்கள். கர்த்தர் நல்லவர், அவரை நம்பும் மனிதர்கள் பாக்கியவான்கள். நன்றி சொல்வோம், நடனமாடி நன்றி சொல்வோம். ஆண்டவரை எக்காலம் போற்றிடுவே, எப்போதும் என் நாவில் ஒலி. எல்லா சூழ்நிலையில ஆண்டவரை துதிக்கிற வேளையில அவர்கள் முகங்கள் பிரகாசமடையும், நாவில் ஒலிக்கும். ஹல்லேலூயா. இதே பாடல்ல சில சரணங்களை பாட போகிறோம். எந்த சூழ்நிலையில இருக்கலாம், இந்த பாடல்ல சரணம் சொல்லப்பட்டிருக்கிறது, அவரை நோக்கி பார்க்கிற முகங்கள் பிரகாசமடையும்.
எந்த சூழ்நிலையில பல இடத்துல அவமானத்தோடு வெக்கப்பட்ட சூழ்நிலையில இருக்கலாம். ஆண்டவர் சொல்கிறார், பயப்படாதே, நீ வெக்கப்பட்டு போவதில்லை. எந்த இடத்துல தலை குனிந்து இருக்கிறோமோ இந்த ஆராதனை வேளையில ஆண்டவரை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆராதிக்கும் போது ஆராதனை நாயகர் உங்கள் வாழ்க்கையில் அவர் பெரிய காரியங்களை செய்ய வல்லவராயிருக்கிறார். ஆண்டவரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுக்கிறவர். ஒருவேளை பர்த்திமேயு என்கிற பார்வையற்ற நிலைமையில பிறவியில இருந்து குருடனாயிருந்தவன் தேவனை நோக்கி, தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று சொல்லி கூப்பிடும்போது அவனுக்கு ஆண்டவர் செவி கொடுத்தார். வேத புத்தகத்தில் ஆண்டவர் எத்தனையோ மனிதர்களுக்கு செவி கொடுத்தார். இந்த ஆராதனை வேளையில நீங்க கர்த்தரை துதிக்கும் போது அவர் உங்கள் வாழ்க்கையில எந்த குறைவு இருந்தாலும் குறைவை நிறைவாய் மாற்றுவார். மீண்டுமாக இதே பாடலை நாம் பாடி கர்த்தரை நாம் எல்லாரும் மகிமைப்படுத்துவோம். நல்ல கையை தட்டி உற்சாகமாக ஆண்டவரே காலமும் ஸ்தோத்தரிப்பே. மீண்டுமாக ஆண்டவரை எக்காலமும் போற்றிடுவே, அவர் புகழ் எப்போதும் என் நாவில் ஒலிக்கும். சொல்வோம், ஆண்டவரை எக்காலமும் போற்றிடுவே, அவர் புகழ் எப்போதும் என்னோடு ஆண்டவரை என்னோடு ஆண்டவரை மகிமைப்படுத்துங்கள். ஒருமித்து அவர் நாமம் உயர்த்திடுவோம். என்னோடு ஆண்டவரை மகிமைப்படுத்துங்கள். ஒருமித்து அவர் நாமம் உயர்த்திடுவோம். சொல்வோம், நடனமாடி நன்றி சொல்வோம், நடனமாடி நன்றி சொல்வோம். ஆண்டவரை எக்காலமும் போற்றிடுவே, அவர் புகழ் எப்போதும் என் நாவில் ஒலிக்கும். ஆண்டவரை எக்காலமும் போற்றிடுவே, அவரை தேடும் போது எல்லா பயத்திலிருந்து விடுவிக்கிறவர். ஆண்டவரை தேடினேன், செவி கொடுத்தார், எல்லாவித பயத்தினின்றும் விடுவித்தார். ஆண்டவரை தேடினேன், செவி கொடுத்தார், எல்லாவித பயத்தினின்றும் சொல்வோம். நடனமாடி நன்றி சொல்வோம், நடனமாடி நன்றி சொல்வோம். ஆண்டவரை எக்காலமும் போற்றிடுவே, அவர் புகழ் எப்போதும் என் நாவில். எப்போதும் அவரை போற்றி துதிக்கிற வேளையில போற்றிடுவே, அவரை நோக்கி பார்க்கிற முகம் பிரகாசம் அடைந்தது. அவரை நோக்கி பார்த்ததால் பிரகாசமானே, எனது முகம் வெட்கப்பட்டு போகவே இல்லை. அவரை நோக்கி பார்த்ததால் பிரகாசமானே, எனது முகம் வெட்கப்பட்டு போகவே இல்லை. நடனமாடி நன்றி உற்சாகத்தோடு எந்த சூழலில் இருந்தாலும் நடனமாடி கைகளை தட்டி ஆண்டவரை காலம் போற்றிடுவே, அவர் புகழ் எப்போதும் என் நாவில் ஒலிக்கும். ஆண்டவரை கர்த்தர் நல்லவர் என்பதை ருசி பார்த்தவர்களாக நாவில் ஒலிக்கும். கர்த்தர் நல்லவர், சுவைத்து பாருங்கள், அவரை நம்பும் மனிதர் எல்லாம் பாக்கியவான்கள். சொல்வோம், கர்த்தர் நல்லவர், சுவைத்து பாருங்கள், அவரை நம்பும் மனிதர் எல்லாம் பாக்கியவான்கள். நடனமாடி நன்றி சொல்வோம், நடனமாடி மீண்டுமாக சொன்னாடி நடனமாடி நன்றி சொல்வோம். ஓ நடனமாடி கைகள் தட்டி பாடிடுவோம், கைகள் தட்டி பாடிடுவோம், கைகள் தட்டி பாடி மீண்டுமாக சொல்வோம், கைகள் தட்டி ஆண்டவரை காலமும் ஆண்டவரை காலம் போற்றிடுவே, அவர் புகழ் எப்போதும் என் நாவில் ஒலிக்கும். ஆண்டவரை காலமும் போற்றிடுவே, எப்போதும் என் நாவில் ஒலி. நல்ல கைகளை தட்டி ஆண்டவருக்கு இருக்கிற இடத்துல தேவனுக்கு மகிமை செலுத்துவோம். அவர் சேனைகளின் கர்த்தர் நம் நடுவிலே உலாவிக் கொண்டிருக்கிறார். அவர் மகிமையின் தேவனாக நம் மத்தியிலே. அன்றைக்கு சீசர்கள் பயந்து போய் உயிர்த்தெழுந்த நேரத்தில் இயேசு மரித்து விட்டார், இன்னும் உயிர்த்தெழுதவில்லை என்று அந்த மேல் வீட்டு அறையில பயந்து போய் இருந்த இடத்துல ஆவியானவர் அந்த சீடர்கள் மத்தியில இறங்கி வந்து அந்த மேல் வீட்டு அறையில வந்து அவர்கள் மத்தியில உலாவின ஆண்டவர். எந்த சூழ்நிலையில இருக்கலாம், ஆண்டவரை நாம் எல்லாரும் மகிமையின் மேகமாக
இறங்கி எங்க மத்தியில வாங்க. ஒருவேளை தனிமையில இந்த ஆராதனை வேளையில இருக்கலாம், ஒருவேளை குடும்பமாக இந்த ஆராதனை வேளையில பங்கு பெறுகலாம். எங்கே 2 பேர், எங்கே 2 பேர் 3 பேர் நாமத்தினாலே கூடுகிறார்களோ அவர்கள் நடுவிலே வாசம் பண்ணுகிற ஆவியானவர் உங்கள் நடுவிலே உலாவிக் கொண்டிருக்கிறார். விடுதலையோடு இந்த ஆராதனை வேளையில மகிமையின் தேவனே எங்களை ஆளுகை செய்யும் என்று சொல்லி, அருமையா நல்லவரே எங்க மத்தியில உங்க பிரசன்னம் இறங்கட்டும் என்று சொல்லி ஒரு பாடலை எல்லாரும் பாடி மகிமையின் மேகமாக இறங்கி வாங்க ஆண்டவரே. ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே, எங்க மத்தியில இறங்கி வாங்கன்னு சொல்லி ஆண்டவரே எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். நல்ல கைகளை தட்டி உற்சாகமாக மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே, ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. சொல்லோ, மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே, ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. வாருமையா நல்லவரே, துணையாளரே, ஆறுதலே. சொல்லோ, வாருமையா நல்லவரே, துணையாளரே, ஆறுதலே. மகிமையின் தேவனே, மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே, ஆசரிப்பு கூடாரத்தில். மீண்டுமாக சொல்லும், மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே, ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. உச்சடியின் மத்தியில் சீனாய் மலை உச்சியில் கண்மலையின் வெடிப்பினில் இறங்கி வந்தீரே. சொல்லோ, வாருமையா நல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆறுதலே. வாருமையா நல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆறுதலே. மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே, உங்க மத்தியில இறங்கி வருகிறார். எந்த சூழ்நிலையில இருந்தாலும் உங்கள் மத்தியில இறங்கி வந்து விடுதலை கொடுக்கிறவர். மேகமாக இறங்கி வந்தீரே, ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. சீடர்களின் மத்தியில் மேல் வீட்டு அறையினில் பெந்தேகோஸ்தே நாளினில் இறங்கி வந்தீரே. சொல்லோ, சீடர்களின் மத்தியில் மேல் வீட்டு அறையினில் பெந்தேகோஸ்தே நாளினில் இறங்கி வந்தீரே. சொல்லோ, வாருமையா நல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆறுதலே. வாருமையா நல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆறுதலே. மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே, ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. எல்லாம் சொல்லோ, மகிமையின் மேகமாக உங்க மத்தியில் அவர் உலாவிக் கொண்டிருக்கிறார். என்ன பயத்தோடு இருந்தாலும் ஆவியானவருடைய பிரசன்னம் உங்க மத்தியில இறங்கி கொண்டிருக்கிறது. மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே, ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. இந்த ஆராதனை வேளையில் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் ஆண்டவரை விடுதலையோடு கொஞ்ச நேரம் ஆராதிக்க போகிறோம். ஆவியானவர் எங்கு உண்டோ அங்கு விடுதலை உண்டு. விடுதலை கொடுக்கிற ஆவியானவருடைய பிரசன்னம் உங்கள் நடுவில் உலாவ போகிறது. நீங்கள் எல்லாரும் இருக்கிற இடத்துல ஆண்டவரை நோக்கி பார்க்க போகிறோம். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. வெட்கத்தோடு அவமானத்தோடு தோல்வியோடு நிந்தையோடு இருக்கிறீர்களோ, இன்றைக்கு உங்கள் நிந்தைகள் மாறும், உங்கள் தோல்விகள் மாறும். ஏனென்றால் நிறைவை கொடுக்கிறவர். அன்றைக்கு கானாவூர் கல்யாண வீட்டிலே குறைவுபட்ட திராட்சரசத்தை நிறைவாய் மாற்றினவர், எல்லாவற்றையும் நிறைவாய் மாற்றுகிறவர். ஆண்டவரை தேடுகிறவர்களுக்கு
ஒரு நன்மை குறைபடாது. வாழ்க்கையில குறைவோடு இருக்கிறீர்களோ, எனக்கு குழந்தை இல்லை, என் பிள்ளைக்கு திருமணமே ஆகல, வயது சென்று கொண்டு இருக்கிறது, பிள்ளைகளை குறித்த எதிர்பார்ப்போடு இருக்கிறீர்களோ, தோல்வி ஜெயமாய் மாறும். அவர் நம்முடைய வாழ்க்கையில வரும்போது எல்லாம் நிறைவாய் மாறும். ஆண்டவருடைய சமூகத்தில் எல்லாருமே சுவே நல்லவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், ஆவியானவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் என்று சொல்லி ஹல்லேலூயா. நிறைவான ஆவியானவரே நீர் வரும்போது குறைவுகள் மாறுமே. எல்லாரும் சொல்லுவோம். நிறைவான ஆவியானவரே நீர் வரும்போது குறைவுகள் மாறுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. மீண்டுமாக சொல்லோ. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியம். எல்லாரும் சொல்லோ. நிறைவே நிறைவே நீர் வாழுமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே சொல்லோ. நிறைவே நீர் வாழுமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே வனாந்திரம் வயல்வெளியாகுமே, பாழானது பயனிலமா. அவர் வரும்போது வனாந்திரம் எல்லாம் மாறும், செழிப்பான ஒரு பெரிய வயல்வெளியாய் மாறும். பாலானது பயனிலமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறும், எல்லா சூழ்நிலைகளும் தலைகளாக மாறும். முடியாத காரியத்தை முடிய செய்கிறவர். ஓ நீர் வந்தால் நிறைவானவரே நீங்க வாங்க ஆண்டவரே. நீரே பலவீனம் பலனாய் மாறுமே, சுகவீனம். எந்த பலவீனத்தின் நடுவில் ஆராதனையில் இருக்கிறீர்களோ உங்க பலவீனம் மாறும், உங்க சுகவீனம் சுகமாய் மாறும். இயேசு வந்தார், சுகவீனம் சுகமாய் மாறுமே. நீர் வந்தால் எல்லா சூழ்நிலைகளும் தடைகளாய் மாறும், சாத்தியமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை எல்லாம் மாறுமே, சாத்தியமாகுமே. நிறைவே நீர் வாழுமே, நிறைவே நீர் மட்டுமே வாழ்க்கையில வேண்டும், நீர் மட்டும் எனக்கு போதும். ஆவியானவரே நிறைவே ஏகோவாயீரே தந்தையாம் தெய்வம், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. ஏகோவா ராபா சுகம் தரும் தெய்வம், உம் தழும்புகளால் சுகனான். ஏகோவா ராபா, ஏகோவா ராபா சுகம் தரும் தெய்வம்,
சொல்வோம். நீர் மாத்திரம் போதும், நீங்க மாத்திரம் எங்க வாழ்க்கையில போதும் ஆவியானவரே. மாத்திரம் போதும், இயேசு உங்க வாழ்க்கையில வரும்போது எல்லா சூழ்நிலைகளும் மாறும் சொல்வோம். நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. அவர் நம் மத்தியில உலாவிக் கொண்டிருக்கிறார். ஒருவேளை சூழ்நிலைகளை மாற்றுகிற கர்த்தர் உங்கள் நடுவிலே உலாவிக் கொண்டிருக்கிறார். பலவீனப்பட்ட நிலைமையில இருக்கலாம், தூக்கி எறியப்பட்ட நிலைமையில இருக்கலாம், உலகம் உங்களை வெறுத்திருக்கலாம், உலகத்தால் புறக்கணிக்கப்பட்ட நிலைமையில இருக்கலாம். உங்களை தூக்கி எடுத்து உயர்ந்த ஸ்தலத்தில் வைக்கிற ஆவியானவர், அல்லேலூயா இயேசுவே, அவரை மட்டும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து துதிக்கிற வேளையில அவருடைய மகிமையின் பிரசன்னம் உங்களை உயர்த்தும். தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டும் என்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டும் என்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேச. உலகம் உங்களை தூக்கி எறியலாம், அழகான கண்கள் என்னை கண்டதா, உங்களை சுற்றி உலாவிக் கொண்டிருக்கிற ஆவியானுடைய கண்கள், உங்களை உயர்த்துகிற இயேசுவின் கண்கள், அழகான கண்கள் என்னை கண்டதானே. முடிந்ததென்று நினைத்தனா, யாரும் அறியாத, யாரும் அறியாத நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, யாரும் அறியாத என்னை நம்மை நன்றாய் அறிந்திருக்கிறவர், நம்முடைய தேவைகளை அறிந்திருக்கிறவர், தூக்கி அரவணைக்கிறவர். உம்மழகான கண்கள் கண்டதானே முடிந்ததென்று நினைத்து நான் உயிர் வாழ். ஆவியானவரே, இந்த காலை ஆராதனை வேளையில் எங்களோடு இணைந்திருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே, நீர் அவர்களோடு கூட இருக்கும் போது குறைவுகள் எல்லாம் நிறைவாய் மாறும். ஆண்டவரே, நீங்க அவர்கள் வாழ்க்கையில போகும்போது எல்லா சூழ்நிலைகளும் மாறும் என்று சொன்னீங்களே. எந்தெந்த சூழ்நிலையில உலகம் வெறுக்கப்பட்ட நிலைமையில, உலகத்தால் புறக்கணிக்கப்பட்ட நிலைமையில இருக்கிற யாரா இருக்கலாம், இன்றைக்கு அவங்களை தூக்கி எடுத்து அரவணைக்கிற கர்த்தரே, ஆண்டவரே அவர்களை ஆசீர்வதியும். சிறியவனை புழுதியிலிருந்தும் எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறவருடைய கரம் இறங்கி இந்த ஆராதனை வேளையில் எந்தெந்த இடத்திலிருந்து ஆராதிக்கிறார்களோ அவர்களை தூக்கி அரவணைத்து எதிர்பார்க்கிற நன்மைகள், எதிர்பார்க்கிற ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் கொடுத்து, நீ நாடோறு கர்த்தரை பற்றும் பயத்தோடு இரு, நிச்சயமாக முடிவுண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது என்று சொன்ன வார்த்தையின்படி நம்பிக்கை இழந்தவர்களுக்கு நம்பிக்கை கொடுத்து அவர்களை தூக்கி உயர்த்தும். ஆண்டவரே, இந்த ஆராதனையிலே உங்க பிரசன்னம் எங்க மத்தியில இறங்கினதற்காய் ஸ்தோத்திரம். நிறைவான ஆவியானவர் எங்கள் நடுவில உலாவிக் கொண்டிருக்கிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம். எல்லா கனத்தையும் மகிமையும் உங்கள் ஒருவருக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த தொலைக்காட்சியின் மூலமாக இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறவங்கள் ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய பெரிதான கிருபையினால இந்த நாளிலும் இந்த செய்தி உங்களுக்கு நிச்சயமாய் ஆசீர்வாதத்தோடு அமையும் என்று நான் விசுவாசிக்கிறேன். இந்த கிருபையை தந்த இந்த தேவாதி தேவனுக்கும் இந்த வாய்ப்பை கொடுத்த ஏஞ்சல் டிவி உரிமையாளர்களுக்கும் பொறுப்பாளர்களுக்கும் என்னுடைய ரெவரண்ட் முத்துராஜ் அவர்களுக்கும் என் நன்றியை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தருடைய ஆசீர்வாதத்துக்காக இந்த நாளிலே உபாகமத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கும்படி விரும்புகிறேன். நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக என்று கர்த்தர் கட்டளையாக சொல்லுகிறார். முழு பலத்தோடு அன்பு கூற வேண்டும், முழு பலத்தோடு அன்பு கூற வேண்டும்.
முழு உள்ளத்தோடு அன்பு கூற வேண்டும் என்று கர்த்தர் சொல்கிறார். இந்த நாட்களிலே நாம் எல்லாருமே தேவனிடத்தில் அன்பு கூறுகிறோம். முழு பலத்தோடு அன்பு கூறுகிறோமா என்பதுதான் இப்பொழுது கர்த்தருடைய பாரம். கர்த்தருடைய இருதயத்திலே அநேக காரியங்கள் பதிந்திருக்கிறது. கர்த்தருடைய இருதயத்திலே அநேக காரியங்களை வைத்திருக்கிறார். இன்றைக்கு தேவன் விரும்புகிறது என்னவென்று சொன்னால், அநேக நேரம் தேவனோடு உறவாடுவதற்கு பேசுவதற்கு ஆட்கள் இல்லை என்பதுதான். அநேக நேரம் கர்த்தரோடு பேசுகிறதற்கு ஆட்கள் இல்லை என்பது நம்முடைய தேவனுடைய இருதயத்தின் வாஞ்சை, தாகம், ஏக்கமாக இருக்கிறது. பிரியமானவர்கள், இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் இந்த நாளிலும் கூட இந்த சத்தியத்தின் மூலமாக ஒரு சின்ன விஷயத்தை மட்டும் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். கர்த்தருடைய வார்த்தை எனக்கு வந்தபடியால் அந்த வார்த்தையை தான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். தேவன் இந்த நாட்களிலே ஆவியிலே தனித்திருக்கிற மனுஷர்களை, தனித்து ஜெபிக்கிற மனுஷர்களை தேடுகிறார். தன்னுடைய ஆவியிலே தனித்திருந்து ஜெபிக்கிற அபிஷேகம் உள்ள மனிதர்களை தேடுகிறார். தனித்திருந்து ஜெபிப்பதுனா என்ன? ஒரு மனிதன் தன்னை சுற்றியுள்ள சகல ஜனங்களையும், குடும்பங்களையும், சொந்த பந்தங்கள் எல்லாரையும் விட்டுவிட்டு தன் நேரத்தை முழுமையாக அவரிடம் மட்டுமே செலவிடும்படியாய் தன்னை தனிமைப்படுத்திக் கொள்வதுதான் ஆவியிலே தனித்திருப்பது என்பது. ஆவியிலே தனித்திருக்கும்படியாய் கர்த்தர் கேட்கிறார். ஆவியிலே தனிமையாய் தேவனுடைய சமூகத்துக்கு வந்து உலக சம்பந்தங்களுக்கும் உலக காரியங்களுக்கும் வேற பல பிரச்சனைகள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு தேவ சமூகத்துக்கு வந்து தன்னுடைய சுயத்தினாலே தன்னுடைய தேவைகளை கேட்காதபடி கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு அவருடைய இருதயத்தின் பாரத்தை கேட்டு ஜெபிக்கக்கூடிய ஆட்களை கர்த்தர் தேடுகிறார். அதுதான் ஆவியிலே தனித்திருக்கக்கூடிய மனிதர்களை கர்த்தர் தேடுகிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கு ஆண்டவரோடு பேச விருப்பமாயிருந்தால், தேவனுடைய சத்தத்தை நீங்கள் கேட்க விரும்புவீர்கள் என்றால், ஆவியிலே தேவ சமூகத்தில் போய் தனித்திருக்கும்படி கர்த்தர் கேட்கிறார். அவரை நேசிக்கும்படி சொல்கிறார். முழு பலத்தோடு முழு இருதயத்தோடு அவரிடத்தில் அன்பு கூற வேண்டும் என்று சொல்கிறார். அவரை தேடி போய் அவருடைய சமூகத்திலே அன்பு கூறுங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். அவரை நேசிக்க வேண்டும். நாம் எல்லாரும் அதை செய்கிறோம் தான். நீங்கள் சொல்லுவீர்கள், நாங்கள் அதிகாலையில் இருந்து ஜெபிக்கிறோம், தேவனை அதிகமாக தேடுகிறோம் என்று சொல்லி. பிரியமானவர்களே, எப்பொழுது நீங்கள் ஜெபித்தாலும் உங்களுடைய காரியங்களை குறித்து, உங்கள் தேவைகளை குறித்து, உங்கள் பிரச்சனைகளை குறித்தே நீங்கள் அவரிடத்தில் பேசிக்கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் கர்த்தர் அதை கேட்கவில்லை. இப்பொழுது நீங்கள் இதுவரைக்கும் ஒரு நாளாவது நீங்கள் எழுந்திருந்து தேவ சமூகத்தில், ஆண்டவரே, இன்றைக்கு நான் உமக்காக என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டிருக்கிறீர்களா? தேவ சமூகத்திலே, ஆண்டவரே, நான் உமக்காக என்ன செய்ய வேண்டும் என்று காலையில் எழுந்தவுடன் ஆண்டவரிடத்தில் கேட்டிருப்பீர்களா? இன்றைக்கு ஆண்டவருடைய இருதயத்தின் பாரத்தை உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன். ஆண்டவர் கேட்கிறார். அதிகாலையில் எழுந்து, ஆண்டவர், இன்றைக்கு நான் உமக்காக என்ன செய்ய வேண்டும் என்று கேட்க விரும்புகிறார். அவருடைய இருதயத்தில் இருக்கக்கூடிய காரியங்களை தெரிந்து அதன்படி நீங்கள் செயல்பட வேண்டும் என்று விரும்புகிறார். தேவன் இந்த நாளிலே அவரோடு தனித்திருக்கும்படியார் சாமுவேலை கூப்பிடுகிறார். ஏலி என்ன சொல்லுகிறார்? அவர் என்ன சொல்லுகிறாரோ அதை கேள் என்று சொல்லி அனுப்புகிறார். பிரியமானவர்கள், இந்த நாளிலும் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று அவரிடத்தில் கேட்கிற, உங்கள் சுயமான காரியங்களையோ உங்கள் தேவைகளை கேட்கிற அந்த நாட்களை கர்த்தர் எதிர்பார்க்கவில்லை. அவர் இடத்தில் இருந்து நீங்கள் அவருடைய சத்தத்தை கேட்டு அவர் சொல்லுகிறதை நீங்கள் செய்ய வேண்டும் என்று அவர் எதிர்பார்க்கிறார். தேவனோடு தனித்திருப்பது என்பது அதுதான். தேவ சமூகத்திலே தனித்திருந்து தன்னுடைய காரியங்களை குறித்து பேசாதபடி கர்த்தருடைய காரியங்களை குறித்து, அப்பா நீங்க பேசுங்க, நீங்க சொல்லுங்கன்னு சொல்லி, இந்த தனித்திருத்தலை தான் கர்த்தர் விரும்புகிறார். நன்றாய் தெரிந்து கொள்ளுங்கள். இன்றைக்கு தேவன் மனிதன் தன்னை நேசிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். முழு உள்ளத்தோடு அவரை நேசிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். நீங்கள் ஒரு உறவினரை பார்க்க போனால், எப்படி இருக்கிறீர்கள், நன்றாக இருக்கிறீர்களா, சந்தோஷமாக இருக்கிறீர்களா என்று விசாரிக்கிறீர்களா? அது ஒரு அன்பு. அதே போல காலையிலே தேவ சமூகத்திற்கு போய் தேவனிடத்திலே நீங்கள் விசாரிக்கிறவர்களா இருக்க வேண்டும். அவர் எப்படி உங்களை விசாரிக்கிறவர்களா இருக்கிறாரோ அதே போல நீங்களும் தேவனை விசாரிக்கிறவர்களா இருக்க வேண்டும். அவர் மேல் அன்பு செலுத்துகிறவர்களா இருந்தால் நிச்சயமாக அப்படித்தான் சொல்ல வேண்டும். அடுத்த ஆண்டவர் என்ன சொல்கிறார்? அனுதினமும் அவரோடு வந்து நீங்கள் உறவாட வேண்டும், அவரை தேட வேண்டும், அவரோடு பேச வேண்டும் என்று விரும்புகிறார். அவரோடு நீங்கள் பேச வேண்டும், அவரும் உங்களோடு பேச விரும்புகிறார். அநேகர் என்ன செய்கிறார்கள்? ஜெபத்தில் அது வேண்டும், இது வேண்டும், அதை சொல்ல, இதை சொல்ல என்று உங்களுடைய காரியங்களை சொல்லிக்கொண்டே இருக்கிறீர்கள். முடிந்து உங்களுடைய காரியம் முடிந்து சொல்லி முடித்த பிறகு விட்டு வெளியே வந்து விடுகிறீர்கள். ஜெபத்தை முடித்து வெளியே வந்து விடுகிறீர்கள்.
ஆனால் அதற்கு பிறகு கர்த்தர் உங்களிடத்தில் எதையாவது சொல்ல வேண்டும் என்று பிரியப்பட்டு ஆர்வப்பட்டு உங்களோடு பேச விரும்பினால் நீங்கள் வெளியே போய் விடுகிறீர்கள், ஜெபத்தை முடித்து விடுகிறீர்கள். இதைத்தான் கர்த்தர் சொல்கிறார். ஆவியில் தனித்திருப்பது என்பது உங்களுடைய பிரச்சனைகளை குறித்தோ உங்களுடைய தேவைகளை குறித்தோ ஆண்டவரிடத்தில் சொல்லிக்கொண்டே இருப்பதல்ல. அவருடைய தேவைகள், அவருக்கென்று சில தேவைகள் இருக்கிறது. அவருக்கு சில காரியங்களை மனுஷர்களுக்கு சொல்ல வேண்டும் என்று நினைத்திருக்கிறார். சில சமுதாயத்துக்கு சொல்ல வேண்டிய காரியங்கள் தேவனுடைய இருதயத்தில் இருக்கிறது. அது எல்லாரிடத்திலும் சொல்ல முடியாது. ஜெபிக்கிற மனிதனிடத்தில் தான், ஆவியிலே தனித்திருக்கிற மனிதனிடத்தில் தான் அந்தப்பட்ட காரியங்களை சொல்ல முடியும். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஜெபிக்கிற மனிதர்களுக்கு நான் சொல்லுகிறேன், நீங்கள் வீட்டில் இருந்து கொண்டு முதியவர்களாக இருக்கலாம், ரிட்டையர்ட் ஆனவர்களாக இருக்கலாம், இந்த நேரத்தில் வேறு எங்கும் ஊழியங்களுக்கு போக முடியாத சூழ்நிலை இருக்கலாம். ஆனால் இந்த வேறு எங்கும் போக முடியாத இந்த சூழ்நிலையிலே ஆவியிலே தனித்திருந்து ஜெபிக்கிற மனுஷனை கர்த்தர் தேடுகிறார். நீங்கள் ஆவியிலே தனித்திருந்து ஜெபிக்கிறது மட்டுமல்ல, இதில் ஒரு காரியம், நிபந்தனை இல்லாத அவரை தேட வேண்டும். நிபந்தனை இல்லாமல் இதை செய்தால் கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார், இதை செய்தால் கர்த்தர் அதை கொடுப்பார் என்று எந்த நிபந்தனையும் இல்லாமல் கர்த்தரை தேடுகிற ஜனமா இருக்க வேண்டும். நீங்கள் ஜெபித்து பாருங்கள், கர்த்தர் உங்களோடு பேச விரும்புகிறார். கர்த்தர் உங்களோடு பேச விரும்புகிறார். அப்படி நீங்கள் பேச விரும்ப வேண்டுமென்றால், கர்த்தரோடு நீங்கள் தனித்திருக்க வேண்டும் என்று சொன்னால் 2 காரியங்களை உங்களுக்கு சொல்லுகிறேன். ஒன்று, உங்களுக்கு பொறுமை தேவை. பொறுமையோடு தெய்வ சமூகத்தில் போய் ஆண்டவரே நீர் பேசும் என்று காத்திருக்க வேண்டும். பொறுமை மிகவும் அவசியம். காத்திருக்க வேண்டும். மோசேயை ஆண்டவர் சீனாய் வனாந்தரத்தில் மேலே மலைக்கு, சீனாய் மலைக்கு வரும்பொழுது, நீ மேலே வா, நான் உன்னோடு பேசுவேன் என்று சொல்லுகிறார். உன்னோடு பேச வேண்டும் என்று சொல்லுகிறார். மோசே சீனாய் மலையின் மேலே போய் கர்த்தர் பேசுவார் 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 என்று காத்துக்கொண்டே இருக்கிறார். அவர் பேச வேண்டும் என்று காத்துக்கொண்டிருக்கிறார். மோசே ஒரு வார்த்தையும் அவரிடத்தில் பேசவில்லை. தேவன் பேசுவார் என்று அமர்ந்து அமைதியாய் காத்துக்கொண்டே இருக்கிறார். எனக்கு பிரியமானவர்களே, மோசேயிடம் தேவன் 6 நாட்களாக பேசவில்லை. 6 நாட்கள் பேசவில்லை. ஆனால் 6 நாளும் தேவனுடைய சமூகத்திலே மோசே காத்திருந்தார். கர்த்தர் பேசுவார், நாம் தனித்திருக்க வேண்டும் என்று சொல்லி. இதில் 2 காரியம். அந்த 6 நாட்களும் மோசேயும் தனக்குரியதை கேட்கிறாரா? தன்னுடைய பிரச்சனைகள், கீழே எகிப்தியர்களுக்கும் இஸ்ரேலர்களுக்கும் நடந்த பிரச்சனைகள், எகிப்திலிருந்து கூட்டிக் கொண்டு வரும்போது அநேக பிரச்சனைகள், அந்த பிரச்சனைகளை குறித்து சொல்லுகிறாரா? தன்னுடைய குடும்ப பிரச்சனைகளை குறித்து பேசுகிறாரா என்பதை எல்லாம் கூட ஆண்டவர் சோதித்திருக்கக்கூடும். அவர் தன்னை சுயத்தை இழந்து, எல்லாவற்றையும் இழந்து ஆண்டு என் சத்தத்தை கேட்கத்தான் காத்திருக்கிறாரா என்பதை குறித்து கூட தேவன் ஒரு சோதனையின் மூலமாய் பேசாமல் இருந்திருக்கக்கூடும். ஆனால் 6 நாள் தேவன் பேசவில்லை. 6 நாளும் தேவன் பேசுவார் என்று அமைதியாய் காத்திருந்தார். தன்னுடைய எல்லா உறவுகள், சொந்த பந்தங்கள், எல்லா காரியங்களையும் விட்டுவிட்டு கர்த்தர் பேசுவார் என்று காத்திருந்தாராம். பிரியமானவர்களே, 6 நாளைக்கு பிறகுதான் கர்த்தர் பேசினார். 34 நாட்கள் அதற்கு பிறகு பேசுகிறார். ஒவ்வொரு காரியமாய் தேவன் பேசிக்கொண்டே இருக்கிறார். மோசேயிடத்தில் பேசிக்கொண்டே இருக்கிறார். 34 நாட்கள் இன்றைக்கு இப்பொழுது 10 நிமிஷம் பேசி முடித்து விடுவார், இன்னும் 1 மணி நேரத்தில் முடித்து விடுவார் என்று அவர் அந்த சோர்ந்து போகவில்லை. தேவன் பேசுகிறது எல்லாம் கேட்டுக்கொண்டே இருக்கிறார். 34 நாட்கள் பேசுகிற பொழுது எல்லாவற்றையும் கேட்கிறார். பொறுமையோடு கேட்டுக்கொண்டு கர்த்தருடைய இருதயத்தில் என்ன திட்டங்களை வைத்திருக்கிறாரோ அத்தனை காரியங்களையும் பொறுமையாய் கேட்டு தெரிந்து கொண்டுதான் அவர் கீழே வந்தார். ஆமேன் சொல்லுங்க. இந்த வார்த்தையின்படி நான் சொல்லுகிறேன், கர்த்தர் உங்களோடும் பேச விரும்புகிறார். என் தேவன் உங்களோடு பேச விரும்புகிறார். மோசே தேவன் எப்படி பேசுவார் என்று ஒருவேளை பொறுமை இழந்திருக்கலாம். 6 நாட்கள் காத்திருந்த மோசேக்கு தேவன் கொடுத்த அபிஷேகம் என்ன? அதற்கு பிறகு 34 நாட்கள் பேசினார். இன்றைக்கும் கூட நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், எனக்கு பிரியமானவர்களே, தேவனோடு தனித்திருங்கள். தேவ சமூகத்தில் போய் தனித்திருங்கள். நீங்கள் பேசுவதை நிறுத்துங்கள். நீங்கள் சொல்லிக்கொண்டே இருப்பதை நிறுத்துங்கள். கர்த்தர் பேசுகிறதை கேளுங்கள். தேவன் உங்களுக்காக பேசுவார். தேவன் உங்கள் மூலமாய் பேசுவார். உங்களுக்குள்ளே நல்ல வார்த்தைகளை விதைப்பார். தேசத்திற்காக இதை செய்ய வேண்டும், சபைகளுக்காக இதை செய்ய வேண்டும், இதை இப்படி பண்ண வேண்டும் என்று தேவன் உங்கள் மூலமாக சில வெளிப்பாடுகளை கொடுப்பார். உங்களோடு பேசுவார். உங்கள் குடும்பத்தை அல்ல, உங்கள் உறவுகளை பற்றி அல்ல, தேசத்தை குறித்தும் அழிந்து போகிற ஆத்மாக்களை குறித்து கர்த்தர் உங்களோடு பேச ஆரம்பிப்பார். இன்றைய சபையின் சூழ்நிலைகள் என்னவென்று என் ஆண்டவருக்கு தெரியும். இன்றைய சபை வாலிபர்களை குறித்து எப்படிப்பட்ட தரிசனங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார் என்பதை உங்களோடு தான் பேச முடியும். தேவனோடு தனித்து ஜெபிக்கிறவர்களிடத்தில்
மட்டுமே கர்த்தர் தன்னுடைய வெளிப்படையான காரியங்களை முழுமையாய் பேச முடியும். நீங்கள் அவரிடத்தில் அன்பு கூறாமல், அவரை நேசிக்காமல் அவரிடத்தில் போய் சொல்லும் பொழுது, அன்பு கூறாத ஒருவர்களிடத்திலே, நேசிக்காத ஒருவரிடத்திலே கர்த்தர் முழுமையான காரியங்களை வெளிப்படுத்த முடியாது. தேவனுடைய திட்டங்களை வைராக்கியமாய் செய்து முடிக்கக்கூடிய ஜனங்களோடு கர்த்தர் பேசுவார். தேவனுடைய திட்டங்களை புரிந்து கொண்டு அதை உண்மையாய் செயல்படுத்துகிற மனுஷர்களிடத்திலே கர்த்தர் பேசுவார். இன்றைக்கும் உங்களோடு தான் தேவன் பேச விரும்புகிறார் என்று சொல்லித்தான் கர்த்தர் என் மூலமாக எங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் ஆண்டவரோடு போய் உங்கள் தேவைகளையே குறித்து பேசிக்கொண்டே இருக்காதபடி, உங்கள் காரியங்களை குறித்தே கேட்டுக்கொண்டில்லாதபடி, தேவனுடைய தேவைகள் என்னவென்று தெரிந்து அவருடைய சமூகத்தில் போய் அமைதியாய் ஜெபியுங்கள். இயேசு கிறிஸ்து அநேகரை சுஸ்தமாக்கினார், அநேகரை விடுதலை செய்தார், அநேகருடைய பிசாசுகளை துரத்தினார். உடனே ஜனங்கள் எல்லாம் போய் எல்லா ஜனங்களை கூட்டிக் கொண்டு வந்தார். அந்த நேரத்தில் அவர் மனித புகழ்ச்சியை விரும்பி இருந்தால் எல்லாரும் வந்து அவர்களை குணமாக்கினதை குறித்தோ மற்றதை குறித்தோ அவரிடத்தில் பேசுவார்கள் என்று அவருக்கு தெரியும். ஆனால் அவர்கள் வருகிறதைக் கண்டு இயேசு தனித்திருக்கும்படியாய் மலைக்கில் ஏறி போய் ஜெபிக்க ஆரம்பித்து விட்டார். அவர் ஜெபிக்க ஆரம்பித்து விட்டார். கர்த்தருக்கு, தேவனுக்கு நன்றி சொல்ல ஆரம்பித்து விட்டார். தேவனோடு பேச, அடுத்து என்ன திட்டம், அடுத்து என்ன காரியம். இப்பொழுது ஒரு காரியத்தை முடித்து விட்டார். ஜனங்களை சுஸ்தமாக்கி விட்டார், குணமாக்கி விட்டார், பிசாசுகளை துரத்தி விட்டார், அநேகர் விடுதலை அடைந்தார்கள். ஒரு காரியம் முடிந்தது. ஜனங்கள் பாராட்டுவதற்கும் ஜனங்கள் மறுபடி தேடி புகழ்ச்சியை வரும்பொழுது அவர் அந்த புகழ்ச்சியை விரும்பாதபடி இயேசு தனிமையில தேவனிடத்தில் ஜெபிக்கும்படியாக ஏறி போகிறார். போய் தேவனோடு பேச ஆரம்பிக்கிறார். பிதாவே என்று கூப்பிடுகிற அந்த அபிஷேகத்தோடு ஜெபிக்க ஆரம்பிக்கிறார். இன்றைக்கும் கர்த்தர் உங்களை பிதாவே என்று உரிமையோடு கூப்பிடுகிற தேடுகிற ஜனங்களோடு சில காரியங்களை பேச விரும்புகிறார். இந்த காரியத்தின் மூலம், இந்த தொலைக்காட்சியின் மூலம் நீங்கள் இதை கேட்டுக்கொண்டிருக்க நீங்கள் ஒருவேளை இருதயத்தில் தொடப்பட்டீர்கள் என்று சொன்னால் கர்த்தர் உங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறார் என்று அர்த்தம். கர்த்தர் உங்களோடு, நீங்கள் அவரோடு வந்து தனித்திருந்து ஜெபிக்க வேண்டும் என்று விரும்புகிறார் என்று அர்த்தம். ஒருவேளை இந்த சத்தியத்தின்படி நீங்கள் சில காரியங்களை புரிந்து கொண்டால், ஆம், இதுவரை நான் போய் என் சொந்த காரியங்களுக்காகவே ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன், சொந்த தேவைகளுக்காகவே ஆண்டவரிடத்தில் கேட்டுக்கொண்டிருக்கிறேன், என் குடும்பங்களுக்காகவே நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். இதையெல்லாம் விட்டுவிட்டு ஆண்டவருடைய இருதயத்தில் இருக்கக்கூடிய ஏக்கங்களை தெரிந்து கொள்ளும்படியாய் நான் தேவ சமூகத்தில் தனித்திருப்பேன், எத்தனை நேரமானாலும் சரி கர்த்தருடைய சத்தத்தை கேட்காமல் நான் வெளியே வரமாட்டேன் என்று சொல்லி உங்களுடைய உலக காரியங்கள் எல்லாவற்றையும் வெறுத்துவிட்டு, உலக பிரச்சனைகள் எல்லாவற்றையும் மூடிவிட்டு தேவ சமூகத்தில் அமர்ந்திருந்து அமைதியாய் கர்த்தரை ஸ்தோத்தரித்துக் கொண்டே இருந்து பாருங்கள். தேவன் உங்களுடைய இருதயத்தில் இந்த நேரத்தில் பேசுவாரானால் உங்களை தொட விரும்புகிறார் என்று அர்த்தம், உங்களோடு பேச விரும்புகிறார் என்று அர்த்தம். இங்கே அமைதியாய் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், அன்று மோசேயோடு பேசின தேவன் இன்றைக்கும் இருக்கிறவராகவே இருக்கிறார். இன்றைக்கும் உங்களோடு பேச விரும்புகிறார். உங்களோடு பேசி உங்கள் மூலமாய் சில காரியங்களை செய்ய விரும்புகிறார். நீங்கள் மறுத்தாலும் அதை கர்த்தர் அனுமதிக்க மாட்டார், விடவே மாட்டார். நீங்கள் தான் அந்த யோனாவா இருந்தால், நீங்கள் வழி தவறி போனாலும் சரி, நீங்கள் இடமாறி போனாலும் சரி, ஒருவேளை இதை கேட்டு நீங்கள் அலட்சியப்படுத்துகிற மாதிரி இருந்தாலும் சரி, நீங்கள் தான் அந்த யோனாவா இருந்தால், எந்த சூழ்நிலை மாறி போனாலும் மீண்டும் கர்த்தர் உங்களை பிடித்து அவரோடு பேசுகிற, உங்களோடு பேசுகிற சத்தத்தை சொல்லி, அந்த காரியங்களை சொல்லி உங்கள் மூலமாகத்தான் இந்த காரியத்தை நிறைவேற்றுவார். இன்றைக்கு என் மூலமாக உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார். இதை அநேகர் கேட்கிறீர்கள். இதை கேட்கிற ஜனங்கள் நிச்சயமாக கர்த்தரால் தெரிந்தெடுக்கப்பட்ட, தேர்வு செய்யப்பட்ட, அழைக்கப்பட்டவர்களாகத்தான் இருக்க வேண்டும். இந்த சத்தியத்தை கேட்க நீங்கள் விரும்புவது மட்டுமல்ல, இந்த சத்தியத்தை கேட்கும்படியாய் கர்த்தர் உங்களை அமர வைத்திருக்கிறார் என்று சொன்னால், அமர்ந்திருக்க வைத்திருக்கிறார் என்று சொன்னால், நிச்சயம் இந்த சத்தியம் உங்களுக்கு தேவையானது. இதன் மூலமாய் நீங்கள் தேசத்தில் ஏதோ ஒரு காரியங்களை செய்ய போகிறீர்கள், ஏதோ ஒரு நன்மைகளை உங்கள் மூலமாய் கொண்டு போக போகிறார் என்று அர்த்தம். யாரோ அழிந்து கொண்டிருக்கிற ஆத்துமாக்களுக்கு நீங்கள் விடை கொடுக்க போகிறீர்கள் என்று, விடுதலை கொடுக்க போகிறீர்கள் என்று அர்த்தம். தேவன் உங்கள் மூலமாய் ஒருவேளை உங்கள் பகுதியிலோ உங்கள் சபைகளிலோ ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வர முடியும். தேவன் இந்த காரியத்தின் மூலமாய் நீங்கள் செய்ய போகிற இந்த சத்தியத்தை ஜெபத்தினாலே கர்த்தர் உங்கள் மூலமாய் வெளிப்படுத்தி சில காரியங்களை உங்களோடு பேசி ஒரு பெரிய எழுப்புதலை கொண்டு வர முடியும் என்று நான் விசுவாசிக்கிறேன். தேவன் இந்த நேரத்தில் உங்களுடைய பெயர்களை முன்குறித்து, உங்களுடைய எண்ணங்களை புரிந்து கொண்டு இந்த நேரத்தில் உங்களோடு பேசிக்கொண்டிருக்கிறார். ஓ, நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள், நான் இந்த நேரத்தில் ஆயத்தமாக வேண்டுமோ என்று புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் ஆயத்தப்படுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எசேக்கியேல் 38:7 நீ ஆயத்தப்படு, உன்னுடனே கூடின கூட்டத்தை ஆயத்தப்படுத்து, உன்னுடைய ஜனங்களை நீ ஆயத்தப்படுத்துங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த நேரத்தில் நீங்கள் ஆயத்தப்பட வேண்டிய நேரம். இந்த நேரம் கர்த்தருக்காக நீங்கள் போய் தேவ சமூகத்தில் முழங்காலில் நின்று ஜெபிக்கிற நேரம், ஆவியிலே தனித்திருக்கிற நேரம். இந்த ஆவியிலே தனித்திருந்து கர்த்தரோடு நீங்கள் அமைதியாக இருந்து தேவ சமூகத்தில் அவர் என்ன பேசுகிறார் என்று கேளுங்கள். அவருடைய மன ஏக்கங்களை குறித்து கேளுங்கள். பேசும் ஆண்டவரே, நீர் பேசும் என்று கேளுங்கள். அவர் பேசுகிற சத்தத்தை கேட்காவிட்டால் உங்களால் ஒன்றையும் செய்ய முடியாது. பிரியமானவர்களே, இந்த நேரம் தான் இல்லை,
எந்த நேரமாயிருந்தாலும் ஆண்டவர் பேசுகிற உங்களோடு பேசுகிற சத்தத்தை நீங்கள் கேட்டீர்கள் என்றால் அது அவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கும். நான் அநேக முறை அவருடைய சத்தத்தை கேட்டிருக்கிறேன், அநேக முறை அவர் பேசுகிறதை கேட்டிருக்கிறேன். அந்த சத்தம் காதேஸ் வனாந்தரத்தை அதிர பண்ணுகிற அந்த சத்தம் நான் சாதாரணமாய் பேசுவேன். அநேகருடைய இருதயங்களை கிழிக்கிறதை பார்த்திருக்கிறேன். சபைகளில் அநேகருடைய உள்ளங்களை தொடுகிறதை பார்த்திருக்கிறேன். குறிப்பாய் வாலிப பிள்ளைகள் மனம் உடைகிறதை பார்த்திருக்கிறேன். கர்த்தர் சொன்னதை அங்கே பேசுகிறபடியால் கர்த்தர் அங்கே கிரியை செய்கிறார். தேவ சமூகத்தில் அதிகாலையில் எழுந்து முழங்காலில் என்று கர்த்தரோடு பேசுகிற அந்த நேரத்தில் கர்த்தாவே நீர் பேசும் என்று அவருடைய இருதயத்தின் காரியங்களை கேட்டு நான் பேசுவேன். அந்த சத்தம் தான் இன்றைக்கு அநேக ஜனங்களை உயிர்ப்பிக்கிறது. பல தேசங்களுக்கு என்னை அழைத்து கொண்டு போகிறது. பல சபைகளில் பேசும்பொழுது அநேகர் உடைக்கப்படுகிறதை பார்க்கிறேன். நான் ஒன்றுமில்லாமல் பிரசங்கித்துக் கொண்டு தான் இருப்பேன். ஆனால் சபைகளில் அநேக குடும்பங்கள் உடைக்கப்படுகிறதை பார்ப்பேன், அநேக குடும்பங்கள் தொடுப்படுகிறதை பார்ப்பேன். காரணம் என்ன? தேவன் எனக்கு சொல்லி நான் அதை பிரசங்கிக்கிறபடியால், தேவன் எனக்கு சொன்னதை நான் அந்த ஜனங்களுக்கு பேசுகிறபடியால் தேவன் கிரியை செய்கிறார். இயேசுவும் அப்படித்தான். ஒவ்வொரு காரியத்தையும் செய்வதற்கு முன்பாக என் இயேசு கிறிஸ்து தேவ சமூகத்தில் போய் அவரோடு தனித்திருந்து அவரோடு பேசி அவர் என்ன சொல்லுகிறார் என்று கேட்டு அந்த சத்தியத்தை ஜனங்களுக்கு சொல்லுவார். அந்த சத்தியத்தை ஜனங்களோடு பேசுவார், உவமைகளாய் பேசுவார், சாட்சிகளோடு பேசுவார். அப்படி பேசும்பொழுது அந்த ஜனங்கள் உடைக்கப்படுவார்கள், ஜனங்கள் தொடப்படுவார்கள், பெரிய மாற்றங்கள் வரும். இன்றைக்கு இதை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களுக்கு முன்பாக நான் சொல்லுகிறேன், நிச்சயமாக தேவன் உங்களை முன்குறித்திருக்கிறார், உங்களை அழைத்திருக்கிறார். இந்த சத்தியத்தின் மூலமா என்ன, உங்களை புறப்படுங்கள் என்று சொல்லவில்லை, உங்களை போங்கள் என்று சொல்லவில்லை, வாங்கள் என்று சொல்லுகிறார். வாரும், உங்களை பார்த்து வாங்கள், என்னுடைய சமூகத்துக்கு வா, நீ வா, நான் உன்னோடு பேச வேண்டும். நீங்கள் வாரு, நான் உன்னோடு பேச வேண்டும். உன் மூலமாய் நான் பேச வேண்டும், உன் மூலமாய் நான் சிலரோடு பேச வேண்டும், உங்கள் மூலமாய் நான் சில கிரியைகளை செய்ய வேண்டும், உங்கள் மூலமாய் நான் சபைகளை உயிர்ப்பிக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறபடியால் இந்த நேரத்தில் இந்த சமயத்தில் தேவன் உங்களை இங்கு அமர வைத்திருக்கிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களை பயன்படுத்த விரும்புகிறார், உங்களை எல்லாரையும் பயன்படுத்த விரும்புகிறார். நீங்கள் இந்த சத்தியத்தின் மூலமாய் அநேகருக்காக நீங்கள் பேச வேண்டிய நாட்கள் வந்தது. இதுக்கு மேல் நான் எப்படி போக முடியும்? நான் வயதாகி விட்டேன், ஒருவேளை நான் ஓய்வு பெற்று விட்டேன், நான் ஒன்றுக்கும் தகுதியற்றவன் என்று நீங்கள் இதை பார்த்து சொல்லிக் கொண்டிருப்பீர்கள். அது தவறானது. கர்த்தர் இதற்கு பிறகும் உங்களை பயன்படுத்துவதற்காக முடிவு செய்திருக்கிறார். இதற்கு பிறகும் தேவன் உங்களோடு பேச விரும்புகிறார் என்று சொன்னால் உங்கள் மூலத்தான் அதை நடத்தி முடிப்பார். உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல என்று சொல்லுகிறார், உங்கள் வழிகளும் என் வழிகள் அன்று சொல்லுகிறார். கர்த்தர் இன்றைக்கு நிர்ணயித்தபடியே தேவன் உங்களோடு பேச விரும்புகிறார். இந்த நிமிடம் கர்த்தர் உங்களை பயன்படுத்த விரும்புகிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய வீடுகளுக்குள்ளும் இப்பொழுது ஒரு ஷக்கினா மகிமை இறங்கி வரும், தேவ அபிஷேகம் நிரம்பி வலியும். உங்களை கர்த்தர் தொட ஆரம்பிப்பார். எது உங்களுக்கு தடையா இருக்குதோ அத்தனை தடைகளையும் கர்த்தர் உடைக்க ஆரம்பிப்பார். எது பலவீனமாக இருக்கிறீர்களோ அந்த பலவீனத்தை எல்லாம் மாற்ற ஆரம்பிப்பார். உங்கள் குடும்பத்தில் இருக்கிற சண்டைகள் பிரிவினைகளை மாற்ற ஆரம்பிப்பார். ஏனென்றால் நீங்கள் தேவ சமூகத்தில் வந்து காத்திருந்து மன சமாதானத்தோடு தேவன் பேசுகிறதை கேட்க வேண்டும் என்றால் உங்களுக்குள்ள ஒரு சமாதானம் வேண்டும், உங்களுக்குள்ள ஒரு சந்தோஷம் வேண்டும். அந்த தடைகளை கர்த்தர் இப்பொழுது உடைக்கப் போகிறார், இப்பொழுது மாற்றப் போகிறார். இந்த செய்தியின் மூலமாய் நீங்கள் தேவ சமூகத்திற்கு வருவதற்கு தடையா இருக்கிற காரியங்கள் அத்தனை காரியங்களையும் தேவன் உடைக்கப் போகிறார். உங்கள் ஒவ்வொருவரையும் தெரிந்து வைத்திருக்கிறார், உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் நேசிக்கிறார். உங்களுக்குள்ள இருக்கிற தாளந்துகளை, உங்களுக்குள்ள இருக்கிற திறமைகளை குறித்து தான் அவர் இந்த நேரத்தில் பயன்படுத்த போகிறார். அந்த தாளந்துகளும் அந்த திறமையும் கர்த்தருக்காக நீங்கள் பயன்படுத்த போகிறீர்கள். இந்த நாள் கர்த்தருடைய நாள், இந்த நாள் கர்த்தர் உங்களை தேர்ந்தெடுத்த நாள். எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள், நீ எழும்பி பிரகாசி, காரிருள் பூமியை மூடும். ஆனாலும் கர்த்தர் இந்த நாளில் உன்மேல் உதிக்கப் போகிறார். இந்த நிமிடம் கர்த்தர் உன்மேல் ஒரு அபிஷேகத்தை ஊற்றுகிற நாள். இந்த நிமிடம் கர்த்தர் உங்களை பலப்படுத்துகிற நாள். உன் தளர்ந்து போன முழங்கால்களை பலப்படுத்துகிற நிமிடம் இது. தேவன் உங்களை எழுந்திருக்க பண்ணுகிறார். புறப்படு என்று சொல்லுகிறார், என்னுடைய சமூகத்துக்கு வா என்று சொல்லுகிறார். நீங்கள் வரும்பொழுது தேவ சமூகத்தில் வந்து பேசும் என்று கேளுங்கள், நீங்கள் பேச வேண்டாம். மீண்டும் சொல்லுகிறேன், இனி இந்த நாள் முதல் கொண்டு தேவ சமூகத்தில் போய் நீங்கள் பேசும் ஆண்டவரே என்று சொல்ல வேண்டும். உங்கள் காரியங்களை குறித்து பேசுகிற நாட்கள் இல்ல, உங்களுடைய தேவைகளை குறித்து சொல்லுகிற நேரம் இது அல்ல. இது ஆவியிலே தனித்திருக்கிற நேரம். உங்கள் ஆவியிலே தனித்திருந்து தேவனுடைய சமூகத்திலே காத்திருக்கிற நேரம். 6 நாட்கள் மோசே காத்திருந்தார் என்றால் யோசித்து பாருங்கள். ஒவ்வொரு நிமிடமும் கர்த்தர் பேசுவார் என்று காத்திருந்தாரே, ஒரு நிமிடம் கர்த்தர் பேசவில்லை, 6 நாட்கள் பேசவில்லை. ஆனால் மோசே பொறுமையோடு காத்திருந்தார், பொறுமையோடு இருந்தார். பவுல் அப்போஸ்தலன் கூட இயேசு சந்தித்த பிறகு 3 நாட்கள் புசியாமலும் தண்ணீர் குடியாமலும்
உபவாசத்தோடு தேவனுடைய சத்தத்தை கேட்டு அவர் படுத்திருந்தாராம். 3 நாட்கள் தனித்திருந்தாராம். 3 நாட்கள் தனித்திருந்து தேவனுடைய திட்டங்களை கேட்டாராம். தேவன் பேச ஆரம்பித்தார். என் இயேசுவும் கூட ஊழியங்களுக்கு போவதற்கு முன்னாடி 40 நாள் தேவ சமூகத்தில் போய் காத்திருந்தார். 40 நாட்கள் காத்திருந்து கர்த்தர் என்ன சொல்லுகிறார், என்ன பேசுகிறார் என்று உபவாசத்தோடு ஜெபத்தோடு காத்திருந்தார். அதற்கு பிறகுதான் அவர் புறப்படுகிறார். இன்றைக்கு கர்த்தர் உங்கள் மேலே அந்த வைத்த அபிஷேகத்தை உங்களுக்கு சொல்லிவிட்டார். இன்றைக்கு தேவன் உங்களோடு பேச விரும்புகிறார். நீ இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் மிஷனரிகளாக இருக்கலாம், ஊழியக்காரராக இருக்கலாம், ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாதவர்களாக இருக்கலாம், தேவன் உங்களை பயன்படுத்தாத பாத்திரமாய் கூட இருக்கலாம். ஆனால் இன்று முதல், இந்த நிமிடம் முதல் உங்களை பயன்படுத்த விரும்புகிறேன் என்று சொல்கிறார். இதுவரை தேவனுக்கு நீங்கள் பயன்படாமல் இருந்திருக்கலாம், தேவனுக்காக ஒரு காரியங்களையும் செய்யாமல் கூட இருந்திருக்கலாம், வழக்கம் போல உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்து கொண்டிருந்திருக்கலாம். ஆனால் இந்த நிமிடம் இதை கேட்கிற உங்களை கர்த்தர் முன்குறித்தார் என்று தெரிந்து கொள்ளுங்கள். என்னை கொண்டும் எதையோ செய்ய விரும்புகிறார் என்று நீங்கள் முடிவு எடுத்தீர்கள் என்று சொன்னால் புறப்படுங்கள். கர்த்தர் உங்களை நடத்த ஆரம்பிப்பார். புறப்படுங்கள், தேவ சமூகத்துக்கு ஓடுங்கள், தனித்திருங்கள். மனைவி, பிள்ளைகள், குடும்பம், சொந்தம், உறவுகள், பிசினஸ், வேலை எல்லாவற்றையும் மறந்து விடுங்கள். அப்பா, நீங்க என்னோட பேசுங்க. என்னை குறித்து இந்த திட்டத்தை என்ன வைத்திருக்கிறீர்கள்? இந்த சமூகத்துக்கு நான் என்ன செய்ய வேண்டும்? எங்கள் சபைக்காக, எங்கள் தேசத்துக்காக நான் என்ன செய்ய வேண்டும் என்று தேவ சமூகத்தில் அமர்ந்து அமைதியாயிருங்கள். எவ்வளவு நேரம் நீங்கள் அமைதியா இருக்கிறீர்களோ அத்தனை நேரம் கர்த்தர் பார்ப்பார். உங்கள் இருதயத்துக்குள்ளே முடித்து விடுவாரா, இப்ப பேசுவாரா என்ற அந்த எண்ணம் வேண்டாம். இந்த நேரம் போதும், நாம் நாளை பேசிக்கலாம் என்ற வேண்டாம். நீங்கள் எந்த அளவுக்கு அர்ப்பணிப்போட தேவ சமூகத்தில் அமர்ந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறீர்களோ, காத்திருக்கிறீர்களோ, அந்த நேரத்தை கர்த்தர் பார்த்து எப்பொழுது நீங்கள் அந்த சத்தத்தை கேட்க தகுதி அடைகிறீர்கள் என்று தெரிந்த உடனே கர்த்தர் பேச ஆரம்பித்து விடுவார். கர்த்தர் உங்களோடு பேச ஆரம்பிப்பார். அவர் பேசுகிறவர். வாயை உண்டாக்கினவர் பேசாமல் இருக்க மாட்டார். கண்ணை உண்டாக்கினவர் உங்களை பாராமல் இருக்க மாட்டார். காதை உண்டாக்கினவர் உங்களோடு பேச, உங்கள் சத்தத்தை கேட்காமல் இருக்க மாட்டார். எனக்கு அன்பானவர்களே, இந்த நேரத்தில் ஆவியானவர் என் மூலமாய் பேசுகிறதை நான் உணர்கிறேன். கர்த்தர் உங்களுக்காக சொல்ல வேண்டியதை சொல்லிக் கொண்டிருக்கிறேன். புறப்படுங்கள். எதை எப்படி செய்ய வேண்டும், எதை எவ்வளவு ஞானமாய் செய்ய வேண்டும் என்று கர்த்தர் நிச்சயம் உங்களோடு பேசுவார். உங்கள் சுயநலத்துக்காக அங்கே போக வேண்டாம். உங்கள் சுய காரியங்களை தேட அங்கே போக வேண்டாம். உங்கள் தேவைகளை சொல்ல அங்கே நீங்க போக வேண்டாம். கர்த்தராய் பேசுவார். அது உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும். எங்கேயோ இருக்கிற பிரச்சனைகளை குறித்து கூட கர்த்தர் பேசுவார். ஊழியங்களை குறித்து தான் பேசுவார் என்று நினைக்க வேண்டாம். தேசத்தில் அழிந்து போகிற ஆத்மாக்களை குறித்து கூட பேசலாம். கர்த்தர் தேடுகிறாரா? பூமியிலே ஒருவனும் இல்லை என்று கண்டு தேடின நாட்கள் போதும். இன்றைக்கு எல்லாரும் நாங்கள் இருக்கிறோம் ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய சமூகத்துக்கு வருகிறோம் ஆண்டவர் என்று கேட்கிற ஜனங்களை கர்த்தர் தேடுகிறார். பிரியமானவர்களே, அவர் உங்களோடு பேச விரும்புகிறார். எழுந்திருங்கள். உங்கள் தேவ சமூகத்தில் போங்கள். உங்கள் இருக்கிற இடத்துல நீங்கள் முழங்கால் படியிடலாம். இருக்கிற இடத்திலேயே கர்த்தரை தேட ஆரம்பிக்கலாம். இருக்கிற இடத்திலேயே கர்த்தர் உங்களோடு பேசுவார் என்று விசுவாசம் இருந்தால் அமைதியாய் கர்த்தரை தேடுங்கள். அமைதியாய் தேவ சமூகத்தில் இருங்கள். மீண்டும் சொல்லுகிறேன், நீங்கள் பேச வேண்டாம், நீங்கள் ஜெபிக்க வேண்டாம். நீங்கள் அமர்ந்து உங்களை அமைதியாய், உங்களை முழுமையாய் ஒப்புக் கொடுத்து, உன் முழு பலத்தோடு, முழு ஆத்துமாவோடு, முழு இருதயத்தோடு கர்த்தருடைய சமூகத்தில் ஆண்டவரே நீர் பேசும் என்று கேட்கும் பொழுது தேவன் இன்றைக்கு உங்களோடு பேசுவார். நிச்சயம் பேசுவார். நிச்சயம் பேசுவார். எவ்வளவு நேரம் நீங்கள் காத்திருக்கிறீர்களோ அதை காட்டில் 4 மடங்கு அவர் உங்களோடு பேசுவார். எவ்வளவு நேரம் தேவ சமூகத்தில் அமைதியாக இருக்கிறீர்களோ அந்த அளவுக்கு அவருடைய சத்தத்தை நீங்கள் கேட்கவும் அவர் உங்களுக்கு கிருபை செய்வார். இப்பொழுது நீங்கள் அந்த ஆயத்தத்தை பட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். நீங்கள் ஆயத்தப்பட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். தேவ சமூகத்தில் அவர் உங்களோடு பேசினது மட்டுமல்ல, இதை கேட்டுக்கொண்டிருந்த உங்கள் ஒவ்வொருவரையும் தெரிந்தெடுத்துக் கொண்டார் என்று நீங்கள் முடிவு செய்யுங்கள். உங்களை அழைத்து விட்டார் என்று சொல்லுங்கள். ரோமர் 8:26 படி உங்கள் பலவீனத்தில் உதவி செய்கிற பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு வருவார். உங்கள் பலவீனத்தில் உதவி செய்கிற பரிசுத்த ஆவியானவர் இப்பொழுது உங்கள் வீடுகளுக்குள்ளே வந்திருப்பார். உங்கள் வீடுகளுக்குள்ளே இப்பொழுது அபிஷேகம் கடந்து வந்திருக்கும். கர்த்தருடைய ஷகினா மகிமை உங்கள் மேலே இறங்கி வந்திருக்கும். பரிசுத்த ஆவியானவர் உங்கள் பலவீனங்களை உதவி செய்ய உங்கள் அருகிலே வந்திருப்பார். இப்பொழுது உங்கள் அருகிலே இருப்பார்கள். நீங்கள் பரிசுத்த ஆவியானவர் பலத்தோடு இப்பொழுது ஜெபிக்க ஆரம்பிங்கள். கர்த்தரோடு ஜெபிக்க ஆரம்பிங்கள். அவரை ஸ்தோத்தரிக்க ஆரம்பிங்கள். இப்பொழுதே உங்கள் வாயிலிருந்து ஸ்தோத்திரங்கள் பெருகட்டும். இப்பொழுதே உங்கள் துதிகளில் வாசம் செய்கிற என் தேவாதி தேவனை துதிக்க ஆரம்பிங்கள். நீங்கள் ஸ்தோத்தரிக்க 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 உங்கள் வீடுகளுக்குள் ஒரு தேவ சமாதானம் பெருகி வந்து கொண்டே இருக்கும். ஒரு அபிஷேகம் வந்து கொண்டே இருக்கும். கர்த்தரால் ஊற்றப்படுகிற அந்த மகிமை உங்கள் வீடுகளுக்குள்ளே இறங்கி வரும். நீங்கள் இதை கேட்கிற பொழுதே உங்களுக்குள்ள ஒரு மகிமை இறங்கி கொண்டே இருக்கும். தேவ ஆவியானவர் உங்களை முழுமையாய் நிரப்பிக் கொண்டிருக்கிறதை நீங்கள் உணர ஆரம்பிக்கலாம். நீங்கள் அப்படியே ஸ்தோத்தரியுங்கள், அப்படியே துதியுங்கள். தேவன் உங்களோடு பேசுவார். கர்த்தர் உங்களோடு பேசுவார். இதை கேட்டிருக்கிற உங்கள் குடும்பங்களிலே கூட அந்த தேவ பிரசன்னமும் மகிமை இறங்கி வந்திருக்கிறதை உணர ஆரம்பிப்பீர்கள். எப்படியே எழுந்து நீங்கள் முழங்கால் படியிடுவர்கள் முழங்கால் படியலாம். ஜெபிக்கிறவர்கள் என்னோடு சேர்ந்து ஜெபிக்கலாம். உங்கள் வீட்டை மட்டும் கர்த்தர் நிரப்பப் போவதில்லை. அவர் என்ன திட்டங்களை வைத்திருக்கிறாரோ அந்த இடங்கள் முழுவதுமாய் தேவ மகிமை நிரம்புகிறதை பார்க்கலாம்.
ஜெபிக்கலாம். நீங்கள் அப்படியே தேவ சமூகத்தில் இப்பொழுதும் கர்த்தர் என்ன பேசுகிறார் என்று தேவ சமூகத்தில் காத்திருக்க முடிவு செய்த நீங்கள் இப்பொழுது ஆயத்தமா என்னோடு ஜெபிக்கலாம். கர்த்தர் உங்களோட தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஜீசஸ், நன்றி இயேசு சுவாமி. இப்பொழுதும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் மேலும் தேவ அபிஷேக மகிமை இறங்கட்டுமாய் நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, நீர் முன்குறித்து திட்டமிட்டபடியே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற இதோ நெகேமியாக்கள் அங்கே கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள், தெபோராக்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் சுவாமி, எஸ்தர் ராஜாத்திகள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் சுவாமி, பவுல் அப்போஸ்தலர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் சுவாமி. ஆண்டவரே, தீர்க்கதரிசிகள் இதை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள், கர்த்தருக்காய் அர்ப்பணித்த மனிதர்கள் இதை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் தொடுவீராக. இப்பொழுது அந்த வீடுகளுக்குள் ஒரு தேவ பிரசன்னம் இறங்கி வரட்டுமாய் நான் ஜெபிக்கிறேன். ஒரு தேவ மகிமை இறம்பி வரட்டுமாய் நான் ஜெபிக்கிறேன். அந்த வீடுகளில் உள்ள நிலைக்கால்களில் பஸ்கா ஆட்டுக்குட்டி ரத்தம் தெளிக்கப்படட்டும் சுவாமி. இப்பொழுதே அவர்களை முன்குறித்து அவர்களை தொட்டு அபிஷேகித்து புறப்படுங்கள் என்று சொல்லுங்கள். உம்முடைய இருதயத்தின் ஆழத்தில் இருக்கிற காரியங்களை அவருக்கு வெளிப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறேன். அதே நேரத்தில் இருக்கிற அவர்களுடைய பலவீனங்களை எடுத்து போடும், அவர்கள் சுகவீனங்களை எடுத்து போடும், அந்த குடும்பத்தில் இருக்கிற போராட்டங்களை எடுத்து போடும், அவர்களுடைய தேவைகளை சந்தித்து அவர்களை பயன்படுத்தும்படியாக நான் ஜெபிக்கிறேன். நீர் அப்படி செய்கிற கர்த்தராக இருக்கிறபடியால் ஸ்தோத்தரிக்கிறேன் சாமி. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லா குடும்பங்களையும் ஆசீர்வதியும், அவர்கள் தேவைகளை சந்தியும், குடும்பத்தினுடைய அப்பத்தின் தண்ணீரையும் ஆசீர்வதித்து எண்ணெயும் மாவும் குறைந்து போகாதபடி அவர்களை ஆசீர்வதியும். பரிசுத்தமாக்கும் ஆண்டவரே, பரிசுத்தமாக்கும். உம்முடைய ரத்தத்தினாலே கழுவி சுத்திகரிக்க முடியாது ஜெபிக்கிறேன். இந்த நேரம் அவர்களுக்குள்ளே காண்டாமிருகத்துக்கு ஒப்பான ஒரு பலன் அவர்களுக்கு இறங்கி வந்திருப்பதற்காய் ஸ்தோத்திரம். ஓ, கர்த்தர் என்னையும் பயன்படுத்த விரும்புகிறாரோ, கர்த்தர் என் மூலமாயும் ஏதோ சந்திக்க விரும்புகிறாரோ, யாரை சந்திக்க விரும்புகிறார், எதை சந்திக்க விரும்புகிறார்? ஒருவேளை என் சபையிலே என் மூலமாய் ஒரு எழுப்புதல் வருமோ, ஒருவேளை இந்த சமூகத்துக்கு இந்த பகுதிக்கு என் மூலமாய் ஒரு மாற்றம் வருமோ என்று ஆண்டவர் அவர்கள் இருதயம் தொடப்படட்டுமாய் நான் ஜெபிக்கிறேன். அவர்கள் அதை உணர்ந்து கொள்ளட்டுமாய் நான் ஜெபிக்கிறேன் சுவாமி. கர்த்தர் அவர்களை தொடுவீராக. இந்த நேரத்திலே அவர்கள் இருதயத்திலே ஊற்றப்பட்ட அந்த அபிஷேகம் தொடர்ந்து கொழுந்து விட்டு எரியட்டுமாய் நான் ஜெபிக்கிறேன். கடைசி வரை நீர் அவர்களை பயன்படுத்தும். இந்த சத்தியத்தை கேட்ட உடனே அவர்கள் முழங்காலில் நின்று ஜெபிக்கும் பொழுது நீங்க பேசுங்கப்பா, அவர்களோடு பேசுங்க, தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் பேசுங்க, ஒவ்வொரு நிமிடமும் பேசுங்க ஆண்டவரே. நீர் அப்படி செய்கிறக்காய் ஸ்தோத்திரம். நாங்கள் ஆவியிலே தனித்திருந்து ஜெபிக்கிற அபிஷேகத்தை எங்களுக்கு தார். உம்முடைய சத்தத்தை மட்டுமே கேட்கிற அந்த பலனையும் கிருபைகளையும் நீர் எங்களுக்கு தரும்படியாய் ஜெபிக்கிறோம். நீங்க பேசுங்கப்பா, நாங்கள் கேட்கிறோம். நீரே வழிநடத்தும், காத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கெஞ்சி மன்றாடி கேட்கிறேன் பிதாவே, ஆமென், ஆமென். அர்ப்பணிப்பின் பாடலாக கீதம் 177, கிறிஸ்தவ கீர்த்தனை 67 பாடுவோம். ஆமென் அல்லேலூயா, மகத்துவ தம்பராபரா. கீதம் 177, கிறிஸ்தவ கீர்த்தனை 67 பாடுவோம். தொல்லையனாதி தந்தார் வந்தாரினதோயே
ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல ஆசீர்வாதமான வேலைக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளிலும் உமது ஊழியர் மூலமாக உம்முடைய ஜனங்களோடு கூட பேசி நம்முடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றிற்காக ஸ்தோத்திரம். நீர் உமது பிள்ளைகளை சந்தித்திருக்கிறீர், ஆசீர்வதித்திருக்கிறீரே, அதற்காக கோடாக கோடி ஸ்தோத்திரம். தொடர்ந்து உம்முடைய தெய்வீக பிரசன்னமும் கிருபையும் பாதுகாப்பும் உமது பிள்ளைகள் ஒவ்வொருவரோடு கூட எப்பொழுது நிலைத்திருக்க ஆண்டவர் அனுகிரகம் செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். நீ தந்த கற்பத்தின் கனிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. அன்பு பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. சிறு பிள்ளைகள் எடுத்து அரவணைத்து உம்முடைய பரிசுத்த கரம் உமது பிள்ளைகள் அணைத்து ஆண்டவரே அவர்களை முத்தமிட்டு ஆசீர்வதிங்க சுவாமி. உயர் கல்விக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு விசேஷமாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அதற்கான ஆண்டவரே எக்ஸாமுக்காக, காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரும் இந்த பிள்ளைகளுக்கு வேண்டிய எல்லா ஞானத்தையும் கொடுத்து இந்த தேர்வுகளெல்லாம் மிக சிறப்பாக எழுத உதவி செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறையா. ஏற்ற காலத்து நல்ல வேலை வாய்ப்புகளை தாருங்க ஐயா. என்னுடைய பிள்ளைகளுடைய பிரயாசங்கள் எல்லாம் ஆசீர்வாதமாக்கி தாரும். திருமணத்திற்கு காத்திருக்கிற சகோதர சகோதரிகளுக்கு ஜெபிக்கிறோம் ஐயா. திருமண தடைகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் விலகிட்டு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. அவர்களை ஆசீர்வதிங்கப்பா. குழந்தை செல்வங்களுக்கு காத்திருக்கிற தம்பதிகளுக்கு ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய கண்களில் இந்த பிள்ளைகளுக்கு கிருபை கிடைப்பதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உமது பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் யார் யாரெல்லாம் உம்மை நோக்கி பார்க்கிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் விசேஷித்த ஆசீர்வாதங்களை கொடுத்து வரும் நாட்களிலே இந்த பிள்ளைகள் நீர் கொடுக்கிற அந்த சுதந்திரத்தை பெற்று உமக்கு நன்றி செலுத்த உதவி செய்வீராக. பேறுகால நிலைமை இருக்கிற சகோதரிகளுக்கு ஜெபிக்கிறையா. கற்பதற்கனி பூர்ணப்படுத்தி சுகப்பிரசவத்தை கர்த்தர் அளிச்சுவீராக. பலவீனத்தோடு கூட இருக்கிற பிள்ளைகளுக்காக உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை பல வகையான வியாதிகளினால் பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஒவ்வொருவர் மீதும் உடைய சுகமளிக்கிற வல்லமை இறங்கி எல்லாம் பலவீனங்களும் மாறட்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. சத்துரு போராட்டத்தினால் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு, ஐயோ இரவு ஏன் வருகிற, நான் தூங்கவே முடியும்னு சொல்லி கலங்குகிற பிள்ளைகளுக்கு ஜெபிக்கிறோம். பல வகையான குடும்பத்தில் வருகிற போராட்டத்து நிமித்தமாக, சோதனைகள் நிமித்தமாக வேதனையோடு கூட இருக்கிற பிள்ளைகளுக்கு, கண்ணீர் வடித்து கொடுக்கிற பிள்ளைகளுக்காக, சமாதானமற்று வாழ்கிற பிள்ளைகளுக்கு ஜெபிக்கிறையா. ஆண்டவர் ரட்சிக்கப்படாத கணவன், ரட்சிக்கப்படாத மனைவி, ரட்சிக்கப்படாத பிள்ளைகள் மூலமாக படுகிற உபத்திரவத்தின் மூலமாக ஆண்டவர் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் சுவாமி. இந்த குடும்பத்திலே ஆண்டவருடைய உயிர்த்தெழுத வல்லமை இறங்குவதாக. ஒரு பூர்ண ஆண்டவரே ஒரு ஆரோக்கியம், ஒரு சமாதானம் இந்த குடும்பத்தில் உண்டாகிட்டு நாங்கள் ஜெபிக்கிறோம். பிரிந்திருக்கிற குடும்பங்கள் எல்லாம் ஒன்று சேரட்டும் ஐயா, ஒன்று சேரட்டும் ஐயா. இந்த குடும்பத்தை கர்த்தர் மூடிய ஆண்டவர் வேலையெடுத்து மூடிக்கொள்வீராக சுவாமி. வாதி உன் கூடாரத்தை அணுகாதுன்னு சொன்ன ஆண்டவர் எந்த ஒரு தீங்கும் வாதிகள் அணுகாதபடிக்கு நீர் காத்துக்கொள்ளும்படியே ஜெபிக்கிறோம் ஐயா. தகப்பனை, ஏழைகள், எளியவர்கள், திக்கற்றவர்கள், அனாதைகள், விதைகள் ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். அவருடைய கண்ணீரெல்லாம் எங்களை ஆண்டவர் பார்த்து துடைத்து அவர்களை ஆசீர்வதிங்க சுவாமி. தகப்பனே, உமக்கு கோடா கோடி ஸ்தோத்திரம். வயோதிப நிலவிருக்கிற அன்பு பெற்றோர்களுக்காக ஜெபிக்கிறோம் சுவாமி. இந்த வயதான காலத்துல உங்களுடைய கிருபை அதிகமாக இவளை தாங்கி பலப்படுத்தி ஆதரித்து ஆசீர்வதிக்கும்படியே ஜெபிக்கிறையா. நல்ல சுகத்தை பலத்தை நீடித்த சுக வாழ்வு கொடுத்து வழிநடத்துவீராக. ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட இந்த ஆராதனைகளை தாங்க முன் வந்திருக்கின்ற அருமையான சகோதரி ஸ்டெல்லா அம்மா அவர்களுக்காக ஜெபிக்கிற ஐயா. காட்பாடியில் வசித்துக் கொண்டிருக்கிற அருமையான தாயாருக்கு நாங்கள் விசேஷமாக ஜெபிக்கிறோம் ஐயா. உண்மை அதிகமாய் நேசிக்கிற ஒரு அன்பு சகோதரி சுவாமி. ஆண்டவர் மகளை ஆசீர்வதிங்கப்பா. இந்த வாரத்தில் தன்னுடைய பிறந்த நாளை காணும்படி கிருபை செய்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். வருஷத்தை நன்மையினால் முடிசூட்டுகிற ஆண்டவர், இந்த புதிய ஆண்டு நன்மையினால் நிரப்பப்பட்ட ஒரு நாளை காணப்பட உதவி செய்யுங்க ஐயா. ஆண்டவர் எல்லாம் பலவீனங்களும் முற்றிலுமாய் மாறுவதாக ஆரோக்கியத்தால் நிரப்பும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. நல்ல சுகத்தையும் பலத்தையும் நீடித்த சுக வாழ்வையும் நீர் கொடுத்து சுவாமி. ஆண்டவரே, உம்முடைய மகளை நீ உயர்த்தும்படியை ஜெபிக்கிற ஐயா. தேவ கரமுது மகளோடு கூட இருப்பதாக. நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் உனக்கு துணை நிற்கிறேன்னு சொன்ன ஆண்டவர் துணையாயிருந்து அவளை பாதுகாத்து அவர்களை ஆசீர்வதிங்க. அவருடைய குடும்பத்தை ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. நீங்க அவ்வாறு செய்கிற தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். சென்னை ஓஎம்ஆர் பகுதியில் வசித்துக் கொண்டிருக்க அருமையான ஒரு மூத்த சகோதரிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தன்னுடைய 75வது பிறந்தநாளை காணும்படியாக ஆண்டவர் பாராட்டி எண்ணி முடியாத ஈவுகளுக்காய் கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம் ஐயா. இந்த புதிய வருஷம் அவர்களுக்கு ஆசீர்வாதமும் சமாதானமும் ஆரோக்கியம் நிறைந்த ஒரு ஆண்டை காணப்பட உதவி செய்யுங்கப்பா. நல்ல சுகத்தை பலத்தையும் நீடித்த சுக வாழ்வையும் கொடுத்து வழிநடத்தும்படி ஜெபிக்கும்.
உச்சிதமான கோதுமையினால் நான் உன்னை திருப்தியாக்குவேன்னு சொன்னீரப்பா. உன் எல்லைகளெல்லாம் சமாதானம் உள்ளவளை மாற்றுவேன்னு சொன்னீங்களே ஐயா. அந்த வாக்கின்படியே உடைய மகளை, அந்த குடும்பத்தை ஆசீர்வதிங்க. கொடுத்த பிள்ளைகள், ஆண்டவருடைய குடும்பங்கள், பேர பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக ஸ்தோத்திரம் ஐயா. ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தாமே பேர் பேராக நீ ஆசீர்வதிக்க வேண்டும் என நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. மாறாத பிரசன்ன பிள்ளைகளோடு கூட இருப்பதாக நாங்கள் நினைப்பதற்கும் விரும்புகிறதற்கும் வேண்டி கொள்கிறதற்கு அதிகமாய் கிரீச்சை உடைய பரிசுத்த வல்லமின்படி கர்த்தர் பெரிய காரியங்கள் கட்டிடுங்கப்பா. இந்த ஆராதனை வேளையை பல வகையிலே தாங்குகின்ற இந்த ஊழியங்களுக்கு ஜெபிக்கின்ற ஒவ்வொரு ஆண்டவரை கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் சுவாமி. இந்த ஆராதனையில் பங்கு பெற்றுக் கொடுக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம் சுவாமி. ஒவ்வொருவரையும் எங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. உங்க நாமத்தை நீங்க மகிமைப்படுத்துங்க. கிருபையினால் நிரப்பும். கணம், துதி, மகிமை எல்லாம் உமக்கு செலுத்துற ஏற்றுக்கொள்ளும். ஆசீர்வதி. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஜெபிக்கிறோம் பரிசுத்த பிதாவே. தேவனுடைய இரக்கமுள்ள கிருபைக்கும் பராமரிப்புக்கும் ஒப்புவிக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காக்கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்களுக்கு பிரகாசிக்க பண்ணி உங்களுக்கு கிருபை இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்களுக்கு பிரசன்னமாக்கி இப்பொழுது எப்பொழுதும் சமாதான சந்தோஷம் நீடி சுக வாழ்வு கட்டளையிட கடவர். நிறைவு கீதமாக கீதம் 185 பாடுவோம். வாழ்க வாழ்க கிறிஸ்துராயரே, யுக யுகம் துதி உமக்கே. கீதம் 185 பாடுவோம். கிருபை நிறைந்த அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வாதமான ஆராதனைக்காக நன்றி செலுத்துகின்றோம். மெய்யாகவே எங்கள் ஆண்டவர் மத்தியிலே எழுந்தருளி உம்முடைய பிரசன்னத்தினால் நிறைத்து உமது பிள்ளைகள் அனைவரையும் நீர் ஆசீர்வதித்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. தொடர்ந்து உம்முடைய மாறாத பிரசன்னமும் கிருபைகளும் உமது பிள்ளைகளோடு கூட இருந்து நீரே ஒவ்வொருடைய கரங்களையும் பிடித்து நடத்தி செல்லும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும் உம்முடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்தும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக மிகுந்த தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் பரிசுத்த பிதாவே, ஆமென். கர்த்தங்களோடு இருப்பாராக. தேவ சமாதானத்தோட சென்று வாருங்கள்.